பரிசுத்தமுள்ள நம்முடைய ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிறார். அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய கிருபைகளை கொடுக்கிறார். அவரை தேடி வந்த ஒருவர் வறுமையாய் போனதில்லை. எல்லாருக்கும் தேவையானவைகளை அறிந்திருக்கிறார். அவர் கொண்டு வந்து கொடுக்க நம்முடைய இருதயம் செம்மையானதாகும். அவரை நோக்கி பார்க்கதான் அவருக்கு பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்களை நாடக்கூடிய ஒரு அனுபவத்தோடு கூட இருப்பதற்கு அவர் அழைக்கிறார். கன்வென்ஷனுக்கு இடங்கள் 189 அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. அந்த அழைப்பின் சத்தம் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 189வது கன்வென்ஷன் அழைக்கிறார் இதோ, அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. பாவத்தை ஏற்றவர் வழியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் வழியாய் மாண்டவர், கல்வாரியின் வேட்டில் கண்கொள்ளாத காட்சி, கல்வாரியின் வேட்டில் கண்கொள்ளாத காட்சியை கண்டிடும் வேண்டிடும், பாவ பாரம் நீங்கிடும், கண்டிடும் வேண்டிடும், பாவ பாரம் நீங்கிடும். அழைக்கிறார் இதோ, அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர், நேசரும் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நேசரும் நோய்களை நிச்சயமாய் தீர்த்தாரே, நோயுட உன்னை நேயமாய் அழைக்கிறார், நோயுட உன்னை நேயமாய் அழைக்கிறார், அழைக்கிறார் இதோ, அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ, நீயும் வா, உந்த நேசர்
97வது பாடல். 97வது பாடல். கொள்கதாவே கொலை மனமே கோர மரணம் பாராய் மனமே. நமது அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கைகளிலே கால்களிலே அணியில் அடிக்கப்பட்டவராய், தலையிலே முட்கூட சுடப்பட்டவராய், விழாவிலே குத்தப்பட்டவராய், நமக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். ஏன் அவர் ஜீவனை கொடுத்தார்? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் பாவத்திலிருந்து விடுதலை வரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மேட்டிலே பாரமான சிலுவை சுமந்து சென்றவராய் அவர் சிலுவையிலே கைவர்களால் அடிக்கப்பட்டார், துன்பப்படுத்தப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். மரித்தேன் ஆனால் இதோ சதா காலம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிருக்க ஆண்டவர் மீண்டுமாக திரும்பவுமாக இந்த உலகத்தில் அவர் வருவார். வரும் பொழுது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு நாம் வாழும் பொழுது அந்த அருமையான ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கிட வேண்டும். இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வேதவசனத்தின் மூலமாக ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு சொல்லி தருகிறார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் முக்கியமான ஒரு அவசியமா இருக்கிறது. வெறுமையான கிறிஸ்தவனாக போலி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோடு கடைசியிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளாதபடி நம்முடைய உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா நரகத்தை நோக்கி ஓடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்கள், இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தருகிற சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இயேசுவோடு வாழ்ந்து அந்த இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை பெற்று மகிமையிலே அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாடுவோம். கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பராய் மனமே, கொல்கதாவே கொலை மரமே கோர மரணம் பராய் மனமே, குரமணிலே ஒரு
இதிலே 231வது பாடல் 231 பாடல். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா. பூவிலிருந்து வரும்போது பொல்லாரோடுவான், பூவிலிருந்து வரும்போது பொல்லாரோடுவான். இந்த வீரம் நீ இருந்தால் என்ன செய்திருவான், இந்த வீரம் நீ இருந்தால் என்ன செய்திருவான். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா, மேகங்களுடன் வருவேன்.
பரிணமிப்பார் மறுநீரின் ஜெயமாக பரிணமிப்பார் ஒன்றுவனை சந்திக்க நீ ஆயத்தமா ஒன்றுவனை சந்திக்க நீ ஆயத்தமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிராஞ்சேரி என்ற இந்த ஆலயத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு திரு ராஜையா பிரதர் முயற்சி செய்தாங்க. அதனால் இதை ஒழுங்கு பண்ணி தந்த ராஜையா பிரதர் அவர்களுக்கும் நான் மத்தியிலே இருக்கிற டெய்சி ஊழியக்காரம்மாவுக்கும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் தந்த டெய்சி ஊழியக்கார அம்மாவுக்கும் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரால் எடுத்தவர்கள் வாசிங்க. 95ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 95:8 யாராவது படிங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாத. நிறைய பேர் இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளையை இருதயத்தை கடினப்படுத்துவது பார்வோன் தன் இருதயத்தை நெஞ்சான் கடினப்படுத்தினான். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. கடினத்துக்கு கர்த்தர் அவனை விட்டு விட்டார். பார்வோனுடைய இருதயம் பொல்லாத இருதயம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவர் யார் என்று நாம் யாத்திராமத்திலே படிக்கிறோம். ஆனபடினால் இந்த நாட்களே நாம் இருதயத்தை கடினப்படுத்தாதவர் முழு இருதயத்தோடு இயேசப்பாவும் மனம் திரும்புவோம். முதலாவது திரு ஞானசேகர் சாட்சி சொல்லுவார். தொடர்ந்து திருவமணி தேவனுடைய வார்த்தை சொல்லுவார். இறுதி ஜெபத்தை லிவிங்ஸ்டன் நடத்துவார். யாவரும் முழங்கால் படிடுவோம். திரு எம்.ஏ. சாமுவேல் அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார். முழங்கால் படிட்டு நாம் ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இதோ வாசற்படியிலே என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு வாசம் பண்ணுவேன் சொல்கிற ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை திறந்து நம் ஆண்டவர் தங்குகிறதற்கு இந்த இடத்தை நாம் கொடுப்போம். ஆண்டோடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்திருப்போம். இருதயத்திலே ஆண்டவராகிய இயேசு தங்க வேண்டும் என்றால் இந்த அருமையான இருதயமானது பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லி வேதவசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயம் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிட வேண்டும். இரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டால் அந்த பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியும். அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரை நோக்கி பார்த்து, சிலுவை மரத்திலே கைகளிலே கால்களிலே ஆடிக்கப்பட்டவராய், தலையிலே முறுக்கூடம் சுடப்பட்டவராய், விழாவிலே குத்தப்பட்டவராக, ஒரு சொட்டு ரத்தனாலும்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.
வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதப்படி என்று சொன்ன ஆண்டவரே, உடைய பாதத்திலிருந்து நாங்கள் திரும்ப திருவாக்கி பார்க்கிறோம் ஐயா. கிருபையாக இரக்கமாக இந்த அருமையான பிராஞ்சேரி சபையிலும் ஐயா உடைய ஊழியத்தை நியமிக்கத்தக்கதாக தேவரே தந்த அன்புக்காக கொடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஜெபசிங் சார் மூலமாக காலையில சொல்லப்பட்ட ஆராதனையில சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகளுக்காக வசனங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த அருமையான பரிசுத்த ஸ்தலத்திலே இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்ட ஆண்டவரே ஜனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரோடு பேசினுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மையப்படுத்தக்கதாக அருமையான ஜனங்கள் உம்மோடு வாழ்ந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீ உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, இப்பொழுது நாங்கள் மாலை நேரத்தில் அருமையான பிராஞ்சேரி சபைக்கு வரவும் இந்த அருமையான சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களை சந்தித்து அருமையான குடும்ப மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவும், உண்மை பற்றி சொல்லவும், உங்களுடைய அன்பை பற்றி சொல்லவும், நீங்க இயேசு கிறிஸ்து ஜனங்களை நேசிக்கிற அன்பை பற்றி சொல்லவும் ஆவியானவர் நாமே கொடுத்த கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துறோம் ஆண்டு. அப்படியே வார்த்தையில சொல்லி வசனங்களை சொல்லி அது அருமையான குடும்பத்திற்காக குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவருடைய அருமையான குடும்பங்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான இசைக்கியமான அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மனபாரங்களை மாற்றி கண்ணீரை துடைத்து இந்த நாமத்தை மயப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே அருமையான பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க பாடல்களை பாடி உடைய நாமத்தை மயப்படுத்தின அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும் ஐயா. சாட்சி வேலை உடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாட்சியின் மூலமாக ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவரே சாட்சியை கேட்கிற ஜனங்களுக்குள்ளாக நல்ல ஒரு ரட்சிப்புக்கு நடக்க ஆண்டவரை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். செய்தி நேரத்தை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. செய்தி சொல்கிற அருமையான சகோதரனுடைய உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகனோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் வார்த்தைகள் பரலோக வார்த்தைகள் ஆண்டவர் வரத்தக்கதாக ஆவியானவரே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசு இந்த நாளிலே ஆண்டவரை செய்தியின் மூலமாக ஆண்டவரை இருதய கதவுகள் திறக்கப்படத்தக்கதாக ஆவியானவரே உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயத்தை கடினப்படுத்தி விடாதபடி இந்த நாளிலே உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வேதவசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, கிருபையாக இரக்கமாக கொடுக்கப்பட்ட நாட்களிலே ஆண்டவரே இந்த நாளிலே வசனங்கள் மூலமாக வார்த்தையின் மூலமாக செய்தி மூலமாக இதயங்கள் ஆண்டவர் திறக்கப்படத்தக்கதாக ஆவியானவர் நாமே இந்த அருமையான ஜனங்களோடு கர்த்தர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த கிராமத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அருமையான பிராஞ்சேரி சபையிலே ஊழியர் அருமையான அக்காவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அருமையான திருச்சபையிலே நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இந்த திருச்சபையிலிருந்து ஊழியர்களை செய்கிற அருமையான குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மீதியான நேரத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியாளர் நம்மை அசைவாடுபடியாக பரலோகத்தின் நிழலை இறங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு சோத்திரம் உண்டாவதாக. நடுவில் சாமி புறாடி சோத்திரம் சொந்த ஒரு உடன்குட்டி பக்கத்தில் பிச்சோடைய சேகரத்தில் சேர்ந்து சிவலை புதூர் பிச்சோட சேகரம் கட்டிவிட்டான். அந்த பிச்சோட சேகரத்தை அந்த சபையை சேர்ந்த சபை சிவலை புதூர் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பம். அதாவது 3 சகோதரி, ஒரு தம்பி, குடும்பத்தை அனமுத்தவன். அதாவது ஒரு பெரிய கிறிஸ்தவங்களும் வந்து இருந்தோம். அதாவது ஒரு ஆண்டை பற்றி ஒரு அன்பு. வீட்டு மட்டும் சர்ச் இருக்குது. சர்ச்சுன்னு போகிற பழக்கம் கிடையாது. இது பண்டிகை நாட்களில் கிறிஸ்மஸ்ஸு இந்த மாதிரி ஆலய பிரஸ்டி பண்டிகை அப்புறம் நான் சர்ச்சுக்கு போகிறது வழக்கம். நாட்களில் நான் 4 தான் படித்தேன். 4 படிக்கணும் நினைவு நாட்களில் பிள்ளை கஷ்டம். எங்கள் அம்மா அப்பா 3 மாதம் இறந்துட்டாங்க. 1 நாள் 25 ஃபஸ்ட். இது கடைசியில் எங்கள் அம்மா ஃபஸ்ட், கடைசியில் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா 3 மாதம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நானும் சின்ன பிள்ளை பையன் தான். அந்த நாட்களில் தங்கச்சி 3 தங்கச்சி சின்ன பிள்ளைகள் அக்கத்துல எல்லா பிள்ளை சொந்தக்காரங்களாம் இந்த பிள்ளை ஒரு பெட்டி அழி வச்சிடலாம், எப்படி இந்த பிள்ளை உள்ளது வாப்புன்னு சொல்லிட்டாங்க. காதல் விழுந்தது. அப்படி உடனே வந்து போயிட்டாங்க. நாட்கள் பயங்கரமாக நாங்கள் நாட்களில் தள்ளப்பட்டோம்.
ராத்திரி இரவு போனோம் கண்ணீர் எங்களுக்கு இதாகிடுச்சு. இப்போ நாட்களில் எங்களுக்கு ஆறுதல் யாருமே இல்லை, தேடுற யாருமே இல்லை. ஆண்டு அன்புகளுக்கு தெரியாது. நாட்களில் பயங்கரமாக நாட்களில் கண்ணீரோடு நாங்கள் இருந்தோம். ஜெபம்னு எங்களுக்கு தெரியாது, சர்ச்சைக்கு போகிறவங்கள கிடையாது. ஏன் இப்படி நடக்கணும் அந்த மாதிரி கேள்விகளோடு அவ்வளோ வாழ்ந்துட்டு இருந்தோம். நாட்களில் பயிற்சி மூலப்படத்தை தாக்கப்பட்டேன். ராத்திரி போடுமா அம்மா பேர் தூக்க ஒரு பக்கம் ஒரு மாதம் மூலமாக எனக்கு தாக்கப்பட்டுச்சு. இரவு பகலும் அந்த ராத்திரி மரண வேதனை, பயங்கரமான வேதனை, வலி வேதனை. செத்துறோம்னு தக்க நோக்கி நான் ஓடுறேன். நாட்களில் நிறைய டாக்டர்கிட்ட போட்டால் இங்கிலீஷ் டாக்டர் வருது. அந்த நிமிஷம் சுகம் கிடைக்கும், மீண்டும் வலி வேதனை அது அதிகமாக இருக்கும். ஒரு டாக்டர் செக் பண்ணும்போது இது ஆப்ரேஷன் பண்ணால் திரும்பி வளரும், சித்த விதி எடுத்தால் அழுக வச்சு எடுத்துடலாம், ஆனால் மூலம் வரைக்கும் பாதிக்கப்பட்டு சொன்னாங்க. நான் அதுக்கு பயந்து போகலை. 3 தங்கச்சி இருக்கு, நம்ம தம்பி அப்போ வீட்டோடு வெளியே போயிட்டான். அவங்கள இப்போ வருமானம் இல்லை. அதில் பயங்கரமான கண்ணீரோட ஒரு நாள் ராத்திரி கூட தூங்க முடியாது. எப்படி தூங்க டாக்டர் கேட்டார். அப்படி ஒரு ஊசி கூட அனுப்பிட்டாரு. அந்த நைட் அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வெளியே ஒரு சகோதரி சொல்லிட்டாங்க, ஒரு அக்கா, தம்பி நீ 4 மணிக்கு போ, ஒரு நாள் கூட கலந்து இயேசு பாரு, கண்டிப்பாக விட்டு தருவாங்க. அப்பா கிடையாது சொன்னாங்க. அப்படி விசுவாசோட நம்பிக்கையோட கொடுத்துட்டு போனேன். நான் வச்சுக்கணும் கிடையாது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள இல்லை நாட்களில் சீட்டு பஸ்ஸில் உட்கார முடியாது. நான் தனியாக வீட்டு 4 மணிக்கு போனேன். அழுதுகிட்டே தான் போனேன். சீட்டை உட்காந்து போய் விட்டு தான் அது கூட உட்காந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஒன்றும் சொல்ல முடியும், வாய் தந்து எப்படி ஜோன்னு தெரியல. அன்னைக்கு முதல்ல போன பயிற்சி ஜோம் பண்ணாங்க. இன்னைக்கு நிறைய வராங்க, வேலை பாதிக்கப்பட்டாங்க. முதல் ஜோம் பண்ணி அதுக்கு பண்ணணும்னு சொன்னாங்களாம். முதல் ஜெபமே அதுக்கு தான் பண்ணாங்க 3 வாரத்துக்கு. அப்போ அந்த ஜெப வேலையில் இயேசு நோக்கி பாருங்க, ஆண்டு விளையாட்டு இருக்காரு, கை வச்சுடுங்க, கூச்சப்படாங்க, வெட்கப்படாதீங்க, பக்கத்தில் யாரும் பார்க்காதீங்க சொன்னாங்க. நான் சில கதறி அழுதேன், ஏங்கி இந்த வழி பல ஆண்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நாட்களில் கையை வச்சு ஏங்கி அழுதேன். அந்த நிமிஷமே அந்த ஜெப வேலையிலே ஆண்டு வல்லமைக்காரம் மின்சாரத்தை கூட கொண்டாந்த ஒரு இதுமே பொழுதுல பல வருஷமா கட்ட வேதனை ஒரு இமை பொழுது சுகமாயிட்டு, ஒரு இமை பொழுது சுகமாயிட்டு பயங்கரமான சந்தோஷம். கூட்டம், அதிகமான கூட்டம், மக்கள் கூட்டம். எனக்கு எப்படி சார்ஜர் கூட்டம் பேச்சு கூட்டாங்க, இன்னும் பயம் வெக்கம். அந்த கூட்டத்தை பார்த்து வெட்கப்பட்டேன், பயப்பட்டு அந்த இடத்த விட்டு நான் கடந்து வந்துட்டேன். சார்ஜர் தான் வேத பார்க்குற 10 வருஷம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சம்பா 9 எங்கன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு சார்ஜர் தான் திரும்ப அந்த இடத்துல கடந்து வந்துட்டேன். மீண்டும் துன்பாக்கம் வாழ்க்கை நைட்டு செகண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு ஜாலியாக காலை விடிஞ்சு வீட்டுக்கு வருவேன். எங்கள் அந்த நாட்கள் நிறைய படங்கள் போடாங்க, ஊரில் தரகட்டி போடாங்க நாட்கள். அந்த ஒவ்வொரு ஊரை போய் பார்த்துட்டு வருவேன், ஜாலியாக வருவேன். தங்கச்சோட எனக்கு அம்மா அப்பா ஒரு தைரியம், தங்கச்சோட கோபப்படுவேன். அது இன்ஸ்டால்மெண்ட் வியாபாரம், அதெல்லாம் ஒரு நானுக்கு சம்பளம் வேலை பார்த்தேன். அந்த சம்பளம் பத்தாது. நானும் சகோதரனும் 1999 வருஷம் ஆள் 10,000 2 கஷ்டப்பட்டவங்க. ஆள் 10,000 வியாபாரத்தை போட்டு ஆரம்பித்தோம். இப்போ தங்கச்சி சொன்னா தனியாக செய்யணும், பாட்டை ஏமாத்திடுவாங்க. அப்படி எனக்கு ஒன்றும் மண்டே யாரும் இல்லை. தங்கச்சிலாம் கேட்கல. அந்த 1999 வருஷம் 1999 தொழில் ஆரம்பிச்சு எங்கள் அம்மா சொல்ல கள்ளக்குறிச்சி தூத்துட்டு மாவட்டம் பிரான்ச் தொழில் பண்ணோம். 10 லட்சம் ரூபா. அந்த நாட்டில் 2006 வருஷம் ஏமாற்றப்பட்டவன். அவர் ஏசில் 1 ரூபா அரிசி அது வாங்க முடியாது. நான் நினச்சேன் இவ்வளோக்குள்ளே பணம் வரணும், தங்கச்சி கணக்கு ஆள் முடிச்சிடலாம் அப்படின்னு நான் சொந்த காலையே ஓடினேன். ஆண்டோர் தேடலில் நைட்டு சர்ச்சுக்கு வரமாட்டேன். நேற்றுலாம் யாரும் நிற்பேன், ஒன்று அம்மா சுற்று நிற்பேன், எல்லாம் தூத்துட்டு போகிறது முக்காடி ஆற்றுட்டு நிற்பேன். அப்படி பணம் பண்ணி என் சுயப்பழத்தை ஓடினேன். இலவாசம் அடைக்கப்பட்ட அவர் ரேசர் 1 ரூபா அரிசி அது வாங்க முடியாதுன்னா நைட்டு 1:15 மணி 10 லட்சம் ரூபா ஏமாற்றப்பட்டவனா இவ்வளோ ஆட்களை பேசி அந்த பணம் என் கைக்கு வராமல் போயிடுச்சு. போலீஸுக்கு போய் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்டாகி போச்சு. நான் என்ன பேசுறது முடியல. நாட்களில் அப்போ ரேஷனில் அரிசி 1 ரூபா, 1 லட்சம் 1 ரூபா. அப்போ நைட்டு 1:15 மணிக்கு கல்யாணம் பாதை வீட்டுக்கு அழுதுட்டு நான் சைக்கிள் அழுதுகிட்டே வரேன். தங்கச்சி சொன்னா கேட்கலையே, இப்படி எல்லாம் போச்சு, தங்கச்சி வெறுத்துருவாங்க, அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சு அப்படி சொல்லி வீட்டுக்கு அரிசி வந்து வேலை எப்படி தங்கச்சி திரும்ப கூப்பிட்டு போகிறோம். அப்படி வீட்டுக்கு நான் வந்தேன். வீட்டு காத்தாட்டி படுத்து தூங்கிட்டேன். டயட்டில் தங்கச்சி தட்டி எழுப்பி லைன் போய் வரும்போது சிவரை முட்டு முடி அழுதேன். என்னை கொண்டுட்டங்க, என்ன ஒரு நன்மை கிடையாது, எல்லாம் போச்சு, நீ நேரம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நான் தங்கச்சி வெறுத்துவாங்கன்னு போனேன். தங்கச்சி அப்போ ரிச்சிக்கோட புதுசு ஆளை ஏற்றுக்கூட புதுசு தங்கச்சி தேட்டுனாங்க. நம்ம அம்மா அப்பா இல்லை எப்படி நான் கைவிட மாட்டாங்க அவ்வளோ கலாத்தை சொல்லி தேட்டினாங்க. அப்படின்னா என்ன ஒரு தாங்க முடியல. ஏன்னா வேற வழி இல்லை, தற்கொலை தான் முடிவு, வேற ஒன்றும் வேறு வழியே இல்லை. அதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே கிடந்தேன். ஒரு 3 மாதம் வீட்டு வெளியே போடுது. நிறைய பிள்ளைக்காக வீட்டுக்கு கேட்டு வருவாங்க, கேள்விப்பட்டு சொல்லுவேன் ஜெபம் பண்ணுவாங்க, சந்தோஷமா இருக்கும். வேறு வெளியே போனேன், துக்கத்தோண்டே அடங்கி என்ன நடக்குமோ தெரிஞ்சு சொல்லி ஒரு பயம். ஒரு தண்ணி தான் இருக்கும் வீட்டில் குடிக்கிறதுக்கு. அரிசி ரேசரிசி இருக்காது, ஒரு ரேஷன் தான் தங்கச்சி அலைவா, ரேஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அரிசியும் கிடைக்காது. நாட்கள் பயங்கரமான நாட்கள். அவர் தண்ணி குடிச்சுட்டா வீட்டில் நைட்டு படத்துக்கு வெளியே யாருக்கும் தெரியாது. அவங்க கேள்விப்பட்டு ஊர் பக்கத்தில் பேசுகிறாங்க, நீ அவ்வளோதான், குடும்பம் அம்மா அப்பா இல்லை, இந்த குடும்பம் அவ்வளோதான், தொழில் போயிட்டா அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அது ஒரு ஊழியக்காக வீட்டு வந்தாங்க, தம்பி நீ மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், இயேசுக்குள்ளே மாறணும், கழுவப்படணும், இயேசு அப்பாட்டு பாவத்தை அறிக்கை வரணும், இயேசு கழுவி பாவ பரவத்தை சுதந்திர மாற்றி வர ஆண்டவர். அது எல்லாம் ஆண்டு செய்வார். ராஜ்யத்தை நீதி தேடு
அப்படி சொல்லி சொன்னாங்க. அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, எப்படி ஜோமனமோ நீ ஆடோட சொல்லு, பக்கத்து வீட்டு தச்சு 2 கை அக்கறை கூட வச்சு இயேசுவை பாரு, உன் பாவத்தை நீ ஆடோட சொல்லுட்டு ஆடோட உதவி செய்வாருன்னு சொன்னாங்க. வீடு சாட்சி அவங்க விசுவாசத்தோட எல்லா காலம் அடைக்கப்பட்டாச்சு. நாங்கள் தற்கொலை கடைசி போட்டு வேற வழியே இல்லை. ஏன் அந்த ஊழியர்கள் சொன்ன அந்த ஒரு விசுவாசத்தோட தச்சு போனோம். அப்படி ஒரு புது அனுபவம். ஒரு நாள் ஒரு இமை பொழுது கூட நாங்கள் ஆண்டவர் நோக்கி நான் கூட்டம் கிடையாது, கேட்ட கிடையாது, வாசத்து கிடையாது, வசனம் என்னன்னே தெரியாது. முழங்கால் போட்டு 2 கையை வச்சுதான் நான் சிறு பிள்ளை கதை அழுதேன். எனக்கு ஒண்ணுமே ஜெபம்னு தெரியாது, ஏங்கி அழுதேன். ஏன்னா 3 தங்கச்சி தம்பி வழி விட்டு வெளியே போயிட்டான், ஒண்ணுமே இல்லை, நான் சாப்பாடு வழி இல்லை, அப்படியே கிடந்தா அப்படியே பசியில மறைச்சிருவோம். அப்படி ஒரு சூழ்நிலை. அதனால உடனடி எனக்கு வாங்க முடியாது, கேட்க முடியாது, தரமாட்டாங்க. வாங்கினா கொடுக்க முடியாது, வாங்க தர மாட்டாங்க, கடன் வாங்க முடியாது. அப்படியே அதனால அப்படியே கண்ணீரோட அப்படியே சமூகத்துல அழுதேன். ஏங்க எனக்குள்ள ஆட்ட முடியாது, அழுக கண்ணி வந்துகிட்டே இருக்கு. பாவத்தை அப்படியே அந்த உணர்த்துறாரு. நான் பாவி அப்பா, நான் பாவி ஆண்டவரேன், பாவி நான் பாவி அப்பா, இந்த பாவி கைனால செஞ்ச பாவம் உனக்கு கை ஆணையாளர் கொடுத்தாங்க, அப்படி இந்த பாவி காலால் செஞ்ச பாவம் உனக்கு காய் ஆணை கொடுத்தாங்க, அப்படி இந்த பாவி சிந்தனா செய்த பாவம் ஆண்டவர் முன்முடி சுயந்தகா சுமந்திராஜ் நான் முன்முடி சுமக்க வச்சேன். ஆண்டவரே பாவம் முள்ளால் குத்தப்பட்ட சொல்லி ஒவ்வொன்றா ஆண்டு சொல்ல உலகம் அப்படியே அந்த பாவ மரணத்துக்கு ஆண்டு விடுதலை கொடுத்தார். ஒன்னொன்னா சொல்லி அதை அழைத்துள்ளது அழுது சட்டம் அணைஞ்சு 5 மணிக்குள்ள போனேன். 6:45 மணி வரைக்கும் 2 மணி எப்படி தெரியும் ஆச்சரியம் ரசித்தாங்க சப்பா. அதே மக்களோட ஏரியா கூட வந்து அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. 130 7 வருஷத்தை பேசுறாங்க சப்பா. அது எனக்கு எங்கிட்ட தெரியாது. திருளான் மீட்பு மகனே, திருளான் மீட்பு உண்டு என்று மகனை வசந்தம்லாம் பேசுறாங்க. திருளான் மீட்பு என்று உண்டு மகனே, நான் அவனை மன்னிச்சுட்டேன், திகாதிக்காக நான் தேவன், நான் தகப்பன், நான் உனக்கு உலக ரத்தத்தை மறைத்து உயிர்த்த ஆண்டவர், உனக்கு முன்ன நான் போன நீ தானே கண்டுபிடிப்போம் அந்திய நிலையை தேடினாங்க. ஒரு தாயை போல தகப்பனை போல என்னை தேடினாங்க சப்பா. பயங்கரமான சந்தோஷம். அந்த வார்த்தை உள்ளத்துல வரும்போது பயங்கரமான சந்தோஷம், சந்தோஷம். உன்னை மன்னிச்சுட்டேன் அன்று அப்படி சொன்னாங்க சப்பா. அந்த வார்த்தை உள்ளத்தை துணிச்சுட்டே இருக்கு. உன்னை மன்னிச்சு நீ என் பிள்ளை நான் தகப்பன் அப்படி உரிமை கொடுத்தாங்க. பயங்கர சந்தோஷம். 7:15 மணி 6:30 அப்படியே வீட்டுக்கு வந்தேன். 6 முடிஞ்சு நைட்டு நாங்கள் அன்னைக்கு குடும்பம் கரெக்டாக 12 மணி ஜோன் படுத்துட்டோம். நான் கரெக்டாக படுத்துருக்கேன். நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுற பொருள் லைனில் போட்டு வியாபாரத்து போடுறது மிக்சி பாய் போடுற 3ம் தினசரி போகிற பொருட்கள் மற்றெல்லாம் பெரிய ஆடுறதுக்கு கொண்டு போவோம். இயேசுவை கைகளில் நான் படித்து 1 செகண்ட்ல சிரித்த முகத்தோட இயேசுவை முன்ன நிற்கிறாங்க. இயேசுவா இயேசுவை கைகளில் மிக்சி பாய் போடுற 3 இயேசுவை கைகளில் இருக்கு. அல்லேலூயா. அப்படி இயேசுவா சிரித்த முகத்தோட அப்படியே கையில தூக்கி தந்தாங்க. அப்படியே அந்த காட்சி மறைஞ்சிட்டு அப்படியே உடனே கை தூக்கி தான் தரிசனம் என் கையில அப்படி தூக்கி தர்றாங்க. உடனே தங்கத்தை எழுப்பி சொன்னேன் இப்படி இயேசுவுக்கு தர்றாங்கன்னு சொல்லி. உடனே அப்படின்னு ஜெபம் பண்ணணும். 4 மணி வரைக்கும் நான் துதிச்சு ஜெபம் பண்ணோம். அது முடிய அடுத்த வீட்டுக்கு வந்தாங்க. இல்லாம சொன்னேன் ஒரே நாளில் இவ்வளவு பெரிய மாற்றம். தம்பி உனக்கு அடுத்தவர் தம்பி நீ கலங்க பயப்படாத, திக்கட்ட சகாயர் அவரு கைவிடைய மாட்டார், தாக்கத்தை கையில் கற்று சேர்த்து உள்ள 10 மணி உன்னை கைவிட தம்பி சொன்னாங்க. உங்களோட சிப்புன்னு இருக்கு, நீ சீட்டு போட்டு தம்பி, அம்மா சீட்டு போட்டு எனக்கு அதை எடுத்து யாரும் பண்ணலாம் நடத்துவோம்னு சொன்னாங்க. அப்புறம் சீட்டு போட்டா 4 பணம் கட்டினாங்க. பணம் இல்லைன்னு நீ ஜோம் பண்ணி போ தம்பி சொன்னாங்க. ஜோமுன்னு போனேன், சீட் பண்ணி கையெழுத்து போட்டாச்சு. 4 பணம் கட்டணும். அவங்க ஒய்ஃப் நான் பழைய ஜோம்னு ஒய்ஃபுள்ளதை ஏசோ பேசியிருக்காங்க, என் மகன் நீ பணம் கொடுத்து சொல்லி. ஏன்னா யாரையும் வாங்க முடியாது, போட்டு 4000 40 ரூபா வாங்க முடியாது, 4 ரூபா வாங்க முடியாது. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தங்கச்சி பணத்தை வாங்கல, வள்ளியானே பார்த்து பணம் தந்தாங்க. எப்போ தெரியும் தாதமே ஏசோ சொல்றது பணத்தை தரஞ்சு தந்துட்டு போயிட்டாங்க. முதல் சீட்டு அந்த பணத்தை கட்டி 35,000 பணம் கொடுத்தாங்க. 4,000 பணம் கொடுத்துட்டு 39,000 ரூபாய் கொள்முதல் பண்ணி அகரில் ஏசோ பைக் வாங்கி தந்தாங்க. முக்காணி வியாபாரம் ஏசோ நடத்துறாங்க. அதை நடத்த போகும்போது ஒரு நாள் பாதுகாத்து ஒரு சொந்த அழுது ஜோம் பண்ணி 3 தங்கச்சி திருமணம் எங்க கிராமத்தில் நடந்துச்சு. ஆச்சரியமா இன்னொரு திருமணம். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த குடும்பம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மக்கள் கிராமத்துல ஒரு 100 வீடு இருக்கு, ஒரு 10 கிறிஸ்தவ குடும்பம், 90 வீடு மற்ற மக்கள் இருக்காங்க. எல்லாரும் மக்கள் உண்டு. எல்லாரும் திருமணத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் கேட்பாங்க எப்படி தம்பி அம்மா அப்பா இருந்துமே ஒன்று வடக்கம் தெக்க போவோம், எப்படி நடக்குன்னு எனக்கு சாட்சி ஏசப்பா நான் இல்லை, நான் காலையில் உடனே இப்போ அதெல்லாம் இல்லை போச்சு. பேசப்பட்டது எங்கள் அப்பா செஞ்சு சொல்லி சாட்சி சொல்லுவேன். நாட்கள் நான் ஒரு நாள் 4 நாள் வெட்கப்பட்டேன் சாட்சி சொல்றதுக்கு. அவர் அந்த ரசிக்கப்பட்ட புதுசில் ரசிக்கப்பட்டு இருக்க முடியல. ஆண்டவர் பற்றி சொல்லணும், என்ன ஆண்டவர் நகரத்தை தூக்கி எடுத்துட்டார். ஆண்டவர் நகரத்து போக விடல. ஆத்மா சொல்லி தாகம் டேக்ஸ் வசூல் பேக்கில் வச்சிருப்பேன். அந்த ஆத்மா கட்சியில் ஆண்டவர் அறியாத மக்கள், ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. இந்த கஷ்டம் எல்லாருமே ஆண்டவர் அறியாத மக்கள் தான். யாரும் தெரியாது. மக்கள் டேக்ஸ் கொடுத்து 12 மணி நேரம் ஆண்டவர் சொல்லி எனக்கு இருக்காங்க. ஏகப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு நாள் ஒரு தரத்தில் காமிச்சாங்க. நான் நம்ம செத்து அவன் மன பார்க்க முடியுமா? நான் செத்து கிடக்கு, தனியாக கிடக்கு, என் உடம்பு தனி செத்து கிடக்கு கிடக்கு. இசை சொல்றாங்க சரீரத்தை பார்க்கணும். இப்போ நான் பார்த்தேன். அதாவது அந்த ஆத்மா வந்து ஆத்மா பாருங்கிறாங்க. ஆத்மா பார்த்து ஆத்மா அந்த துதிச்சுக்கிட்டே இருக்கு. ஆவிக்க கண்ணு பார்த்துட்டே இருக்கேன்.
மூணு பிரிச்சு காமிச்சாங்க. ஆவியா சார்ந்து மூணு பிரிச்சு காமிச்சாங்க ஏசப்பா. அது அருமையா அப்ப ஒவ்வொரு நாள் நடத்துற வித்தியாசமா இருக்கும். அதுல யோன் 6:3 வருஷம் இருக்குது. மாம்சம் ஒன்று புதவாரி வருஷத்தை ஞாபகப்படுத்துறாங்க. அதோட நடத்துனாங்க. நான் லைன்ல ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வியாபாரத்துக்கு போயிடுவேன். அது ஒரு பாவமா தெரியல. அப்ப நான் முடிச்சு தான் வரல. அப்போ ஞாயிற்று 6 முடிஞ்சு இப்போ 6 முடிஞ்சு சொல்லி முக்காலிக்கு போல 10,000 வருஷம் வருமானு சொல்லி அங்கே அப்படி நினைப்பேன். அவ்வளோ கிலோமீட்டர் இப்போ செய்வோம். அந்த நேரம் எனக்கு செய்தி வந்திருந்தாங்க. அப்போ ஓய்வு நாளை பற்றி எனக்கு செய்தி கொடுத்துருந்தாங்க. அந்த வருஷம் எவ்வளோத்துக்கு கேட்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு உளிது நீ லைன் போட இசை தடுத்தாங்க. நான் உளி ஜெவம் முடிஞ்சோட எனக்கு கேட்டேன். நான் உளிது வட்டமானு கேட்கும்போது ஜெவம் பண்ண தம்பி சித்தத்தை வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஜெவம் பண்ண சித்தமதி 15 வருஷம் எல்லாத்தையும் உளிது நினைச்சாங்க. இப்போ ஏகப்பட்ட சிஎஸ்ஐ மூலமாக ஆண்டை பற்றி சொல்லி ஆட்டோ வாங்கி கொடுத்துருவா காய் போட்டுத்தாங்க. அங்கே நான் இப்போ யாவரத்து போயிருக்கும்போது ஆத்தூர் சைடு யாவது போயிட்டு ஒரு பைக்கில் போயிருந்தேன். ஒரு ரவுடினே தாக்கினான். ஊரில் மட்டும் போட்டு தான் கேட்டாங்க கொடுக்கணுன்னே நான் போடான்னு சொல்லி போயிட்டேன். திருப்பி லைன் முடிச்சு வரும்போது ஒரு 7-8 பேர் பைக்கில் என்னை சுற்றி இருந்தாங்க. அது முதல்ல எவ்வளோ கடைகள் இருக்கு, தெருவு தான், இப்போ யாருமே இல்லை. என்னை சுற்றி வந்தோட ஒரு வீட்டுக்கு நான் வசப்படிட்டு இருக்கிறேன், அதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உள்ள வந்து அடியில் வேணான்னு சொல்கிறான். உடனே அந்த வீட்டுக்கு அந்த பையனை வீட்டுள்ள பையனை வாங்கி சொல்லிட்டு அடிச்சிட்டான். உள்ளே கதை போட்டு என்ன கொல்ல போகிறேன், நீ உள்ளே கதை போட்டு அவன் ஓடி போய் கதை போட்டுக்கிட்டான். உடனே என்ன அந்த சட்டையை பிடிச்சி அதுலேயே அடிக்கான். 25 அடி தலைக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான். பணம் போட கடைசி மூக்கில் ஒரு ஊற்றி கொடுத்தான். ஏசுவே வச்சுன்னு என்ன ஏசுங்க திருப்பி அடித்தான். நம்ம அவ்வளோ பயங்கரமான அடி. சட்டையை எப்பவும் கத்தி பின்பக்கம் வச்சுருப்பான், கழுத்து பின்னாடி இருக்குமா சூர் கத்தி ஒரே வெட்டு தலை 2 வெட்டி போட்டு போயிடுவானா. அப்போ பயங்கரமான ரவுடி. அப்போ ஜெயில் வழி வந்திருக்க எனக்கு தெரியாது, அவன் ரவுடி தெரியாது. அந்த பையன் கண்டை நான் வச்சுக்கிட்டேன். நான் ஜவுமட்டு நினச்சி போவேன். நான் எப்படி எதுக்கு நடக்க எனக்கு இன்னொன்று ஆச்சரியமா தான் நான் நடக்கிறது. உன்னை என்னை இழுத்துட்டே போகிறான். கடை இழுத்துட்டே கத்தி எடுக்கிறதுக்காக கத்தி எடுத்ததை பைக்கு ஓட்டம் இருக்குல்ல இங்கே வீட்டு இழுத்துட்டே கொண்டு போகிறான். இழுத்து கிட்ட கொண்டு போய் இன்னொரு ரவுடி ஓடி தான் பிடிச்சிக்கிட்டான். இல்லை எத்தனை இவனை விட்டுருங்க, இவனை விட்டுருல எத்தனை இவனை விட்டுருன்னு சொல்றான். ஒரு இடத்த இவனை விடக்கூட கூண்டுன்னு நினைக்கி 2 வெட்டி போடுறேன் நினைக்கிட்டு திருப்பி அவனை தள்ளி விட்டு திருப்பி இழுத்துட்டு போறான். திருப்பி 3 திருப்பி அப்படி கடைசி ஒரு சிக்க பிடிச்சிட்டு தப்பி ஓடி சொல்லி நான் பைக்கெட்டு வந்துட்டேன். இப்படி ஏசப்போ ஒரு நாள் இப்படி என்ன நடத்தி அற்புதம் நடத்துனாங்க. எனக்கு பிரஸ் இருந்து நான் கவனிக்கல. நான் கூட ஒழித்து நடப்ப செய்து நீ பயன்படுத்தாங்க அனுப்பி வைப்பாங்க. 21 வருஷம் கொஞ்ச நாளுக்கு இல்லை எங்கள் ஊர் பக்கம் சீர்காட்சி ஒரு சபை இருக்குது. அதை பிடிச்ச சேவை சேர்ந்தது தான். அந்த செய்திக்கு 2 வார்த்தை பேச கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ பைக்கெல்லாம் போயிருந்தேன். முதல் வார்த்தை பேசுனது கொண்டு வந்து செய்யலை. 2ஆவது வார்த்தை பேசும்போது நாக்கு இழுத்துச்சு. பேசுறது நாக்கு உள்ள வந்துச்சு, இழுத்துச்சு, கண் இழுத்துச்சு. ஒரு இமே போட்டு டக்குனு வேணும் பேச முடியல. ஒரு டக்குனு கை காட்டு பேச முடியாது, கை காட்டிட்டேன். அப்படி நடந்து வந்து உட்காந்துட்டேன். இந்த ரைஸ் வலது சைடு அப்படி ஒரு சக்கரை சுத்தமாக எனக்கு சவுண்டு கேட்குது. அப்புறம் வந்து ஒரு அக்கா காப்பி வாங்கி ஊற்றுறாங்க. ஒரு அக்கா சோடான்னு சொன்னால் சோடா உயிர் போயிருன்னு சொல்லி சொல்றாங்க. காப்பி ஊற்றுறாங்க. ஆட்டோ நிற்குது, சச்சு வெளியே நிற்குது. உன்னை ஆட்டோ பிடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது ஆகிட்டு உயிருக்கு ஆபத்து சொல்கிறாங்க. உன்னை ஒரு பிள்ளைக்கு அடுத்த ஊழியர் பேச அவரு அந்த குடும்பம் தெரியும் நான் கூட்டு போயிரு சொல்லி ஆட்டோ ஏற்றுறாங்க தெரியாது. மயக்கம் வந்துச்சு. உடனே ஆட்டோ ஏற்றிருக்காங்க. ஏற்றி அவங்க அந்த கையால் இழுத்துச்சு. இந்த லெஃப்டில் இழுத்தோடனே அல்லது 3 கிலோமீட்டர் எங்கள் ஊர் உடனே சச்சினை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாரும் இப்போ 2 பிள்ளைங்க சுத்தம் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இல்லை சச்சினை இருக்காங்க. உடனே இப்போ பிள்ளைங்க போட்டு சொன்ன உடனே அவளோட உடம்புக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு இருக்காங்க. அங்கே எந்த வசதியும் கிடையாது. அங்கே செக்அப் பண்ணால் செக்அப் பண்ண கிடையாது. டாக்டர் இருக்காரு. முள்ள நரம்பு வெடிச்சிருக்கோம், வெடிச்சாதான் மாதிரி இருக்கும். உடனே 2 வந்து பிள்ளை பாரு திருவிழா கொண்டு போய் சொல்லி எழுதி கொடுத்துருக்காரு. பணம் எல்லாம் வியாபாரத்தில் கிடக்குது. பணம் இல்லை. 3 தங்கச்சி, ஒரு தங்கச்சி கடலூர், ஒருத்தர் திருச்சி, ஒருத்தர் ஆஸ்தர். 3க்கு போன் போட்டு போய் யாரும் போன் எடுக்கல. சர்ச்சு போயிட்டா போன் எடுக்கல. என்ன செய்யணும் ஒரு சொந்தக்காரர் ஒரு 10,000 வாங்கி நேரே அந்த ஆஸ்பத்திரி அங்கே ஆட்டோ இறந்துருவானோடனே அவர் ஆட்டோ பயந்துட்டார். உடனே இறக்குன்னு சொன்னோடனே உடனே அங்கேருந்து டக்குனு ஆம்புலன்ஸ் ஏற்றி திருச்சி கொண்டு போய் கடிசா திருச்சி ஆஸ்பத்திரி அங்கே கொண்டு போனால் அவர் ஸ்க்ரீன் பண்ணால் தலைக்கு மேலே 4 நரம்பு ஸ்பாட்டை வெடிச்சு மூளை கலங்கி ரத்தம் கலங்கி இருக்குது. இப்போ பிழைக்க மாட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்பா இதில் இருக்காரு. கொண்டு ஒரு பாடி கொண்டு வந்திருக்கிய கொண்டு போங்கன்ட்டு உடனே அவங்க எங்கே கொண்டு தெரியாமனே எல்லாம் திருவள்ளி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அலெக்ஸோ டாக்டர் இருக்கார். அவர் 3 நிலம்பிய டாக்டர். உடனே அங்கே கொண்டு வந்தாங்க. 12 நைட்டு 12 பாதிக்கப்பட்டது. மத்தியானம் பாதிக்கப்பட்டது. கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது இங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போது மணி 8:30 மணி ஆகிட்டு திருவள்ளிக்கு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு டாக்டர் பார்த்து இறக்க விட்டாங்க. இறக்க முடியாது. அந்த ரிப்போர்ட்டை வச்சு மேலே ஏறி டாக்டர் வந்து பார்த்துருக்காரு. அப்படி மேலே ஏறி பார்த்தோடனே இந்த ரிப்போர்ட் பார்த்து பிழைக்க மாட்டேன். அப்பா இருக்கிறது கொண்டு பாடி கொண்டு வந்திருக்கேன் கொண்டு போங்க டாக்டர்னு சொல்லிட்டாரு. உடனே கொண்டு போகிற பசங்க எல்லாரும் சரி இப்படியா பார்த்து பாருங்க ஸ்டார்ட் சொல்லணுன்னே. அப்போ இங்கே தாக்குனா இங்கே தான் காட்டும் கண்ணும் போயிருமா. காட்டு போனால் கோமாவுக்கு போயிடுவான். திரும்பி வராது, அப்படியே போயிடுவான். உடனே இது காட்டு நல்லா இருந்தால் ஐசியூ வைப்போம்.
ஆனால் காட்டு நல்லா இருந்தாலுமே பிழைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா 3 நரம்பு 4 நரம்பு அடிச்சுட்டு 4 நரம்பு மெயினான நரம்பு, இந்த நரம்பு திருப்பி வர வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான். அப்படியே பிழைச்சாலும் பொம்மை மாதிரி தான் இருப்பான். இவனோட ஒரு ஆயிட்டும் ஒன்றும் இருக்காது. அப்படி டாக்டர்ஸ் தீர்ப்பு வச்சுட்டாங்க. 100% பிழைக்க வாய்ப்பே இல்லை. பிழைச்ச புரிஞ்சவங்க இல்லை, பிழைச்சாலும் பிழைச்ச ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் அப்படின்னு ஸ்ட்ராங்காக டாக்டர் சொல்லிட்டாராம். உடனே சரி வைங்க சார் ஐஸ்வல் வச்சாச்சு. 4 நாள் கெடு, 4 நாள் தான் மருத்துவத்தில் வந்தால் உண்டு. ஆனால் பாடி கொண்டு போய் டாக்டர் சொல்லிட்டாரு. நான் உள்ள வச்சுட்டாங்க. அதே வெள்ளிக்கிழமை கரெக்டாக 8 மணிக்கு வச்சுட்டாங்க. ஒய்ஃபு 2 பிள்ளைகள் அங்கே சொந்தக்கார வீட்டு விட்டாச்சு. ஒய்ஃபு ரூம்ல இருந்து ஜோபில் இருக்கிறா சாப்பிடாம. நீ போங்க ஏசப்பா, நீ போங்க ஏசப்பான்னு சொல்லி நீ உங்கள் பிள்ளையை காப்பாற்று, நீங்கள் உங்கள் பிள்ளையை காப்பாற்றுட்டு அழுதுகிட்டே அந்த ஜோபில் எடுத்துருக்கா சாப்பிடாம. நான் ஐஸ்வர்யா எனக்கு தெரியாது. திடீர்னு முழிக்கிறேன். முழிச்சா நேரம் கரெக்டாக 12:15 நைட்டு 12:15. அந்த 12:15 பாதி வரும்போது கண்ணை ஆண்டு திறக்க ஜீவத்தில் 12:15 கரெக்டாக 12:15. அப்படி பார்த்துட்டு அந்த எங்கே இருக்கணுமா நம்ம சர்ச்சில் இருந்தோம் எங்கே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சுவாசம் ஹாஸ்பிட்டல் சுமார் வருது. ஒய்ஃப் பண்ணி கூடுறேன். வேலை பார்க்க வந்து கையை தடிட்டு இது ஐஸ் வாட்டி வரமாட்டாங்க நீ தூங்குன்னு சொல்லி போயிட்டான். எனக்கு அடுத்த தாத்தா படுத்தார். ஒவ்வொரு சத்தம் சரி பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னு சத்தத்தை பாட்டி இந்த பாட்டி கூட்டு வச்சான் ஸ்பாட்டில். பாட்டி சொல்லி பணம் பையன் நீ தூங்கும் அது சொல்லிட்டு போயிட்டு அப்படி வாங்கினா என் நாக்கு திறக்க ஆரம்பிச்சு. எசப்பா அந்த நாக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா மருந்து வேலை செய்யலை. அந்த மருந்து மருந்து வேலை செய்யலை. மருந்து வேலை செய்யலாம் இப்போ பிழைப்பா மருந்து வேலை செய்ய டாக்டர் சொல்லியிருக்காரு. எசப்பான்னு சவுண்டா இல்லையா நான் கூட ஐஸ்வர்யா கூட வச்சாங்க. இவ்வளோ சவுண்டு வாங்க எசப்பா வாங்க. ஒய்ஃபு கூட என்ன ஒய்ஃப் கூட்டம் இல்லைங்க, நீங்கள் உதவி செய்யுங்க வாங்க கூட. ஒய்ஃபு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் வாங்க சொல்லி அவனுக்கு தெரியாது. வாங்க சொல்லி பார்த்து அப்படி படத்துக்கு பிரத்யட்சமா அப்படி படத்துக்கு ஒரு செகண்ட்ல ஒரு வலது கை மலர்ந்தால வந்துச்சு. வலதுக்காரம் அப்படி மலர்ந்தால வந்துச்சு. பிரத்யட்சமா கரம் அப்படின்னு முழு ஆண்டு பார்க்கல கரம் அப்படியே தலை நம்ம தலை உள்ள பார்க்க முடியுமா? தலை உள்ளது வளர்ச்சி தலை உள்ளது கை அப்படி மலர்ந்தால வந்துச்சு. உள்ளே அப்படி மலர்ந்தாலும் வந்துச்சு. கண்ணு கை நிப்பாட்டாங்க. நல்ல விரிச்சு கையை உள்ளங்கை அப்படி விரிச்சு காமிச்சாங்க. வருஷத்துல நடு கல்வாரி கரம் நம்ம ஆணைக்கு துறைக்கப்பட்ட கரம் பிடிச்சா கச்சா உள்ள இங்க 4 வளையம் இருக்கு. இசப்பா கை உள்ளங்கையில இருக்கு. அப்படி வானத்தை நோக்கி போயிட்டு எனக்கு அது ஒன்றும் புரியல. அப்படி போயிட்டு ஆனால் இசப்பா என்ன பேசல. அப்படி அந்த காட்சி மறைஞ்சிருச்சு. அந்த தங்கச்சி 6 மணிக்கு தங்கச்சி தான் வந்துட்டாங்க. தங்கச்சி தான் விவரம் சொல்லலாம். டாக்டர் சொன்னாலும் சொல்லலாம். உடனே இசப்பா அப்படி உணர்ச்சி நாங்களும் சேர்ந்து இசப்பா உள்ள பேசிட்டே இருக்காங்க. உனக்கு டாக்டர் அதையும் பேச விட டாக்டர் சொன்னா அதையும் பேசல. அப்புறம் 3வது டாக்டர் வர்றாரு. எல்லா பட்டுக்கும் என் பட்டுக்கு வர்றாரு. கை பிடிச்சி பார்க்காரு. நார்மலுக்கு அந்த மாதிரி தருது. ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லி ஸ்கேன் பண்ணுறாங்க. முதல் ரிப்போர்ட்டில் மூளைக்கு ரத்தம் நார்மல் அடிச்சு அபாய கட்டம் பிழைக்க பண்ணோம். இங்கே ஸ்கேன் பண்ணுறாங்க. மூளைக்குள்ள அந்த அறிகுறியே இல்லை. இந்த மூளைக்காரன்னு அந்த ரத்தமும் ஒன்றும் இல்லை. ரத்தம் கசிவுல புது நரம்பா இருக்கான். புது நரம்பா இருக்கான். அவர் டாக்டர் ரிப்போர்ட்டையும் பார்ப்பாரு என்னையும் பார்ப்பாரு. எப்படி பிழைச்சான் அப்படின்னு டாக்டர் எப்படி பார்த்துட்டே இருப்பாரு. ரிப்போர்ட்டை பார்ப்பேன். எல்லாம் நார்மல். நான் கடவுளை அப்படி பார்த்தேன். எல்லாம் நார்மல். 2 ரிப்போர்ட் நான் வச்சிருக்கோம். அவ்வளோ அற்புதம் பிரத்யட்ச ஜீவனை தந்தாங்க கிருபையினால. எல்லாரும் பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க. டாக்டர் பிழைக்க மாட்டான்னு சொன்னாங்க. நாங்கள் தச்சுவேன் மாமியோட அங்கே சரி பண்ணுறேன். அங்கே அனுப்பி விட்டாங்க. அங்கே போயிட்டோம். அங்கே போய் அங்கே கொரோனா கடன் முன்னாடி போட்டு வருமானம் இல்லை. அதுக்குள்ள 2 பிள்ளைகள் சாப்பிடணும். 1 பிள்ளை சாப்பிடணும். 4 பேர் சாப்பிடணும். அதனால ரொம்ப கஷ்டம். ஒரு வழி ஒன்றுமே இல்லை. அடுத்து ராத்திரி அதுக்கு அரிசி காலியாகி போச்சு. அது ஏகப்பட்ட மக்களோட உதவி கொண்டு வந்தாங்க பொருட்கள்லாம். அதுவும் காலியாகி போச்சு. ஒரு ரேஷன் கடையில் உடம்புக்கு வரணும். ஃபஸ்ட்டு ஓட்டலை. அப்போ அழுதுகிட்டே இருக்கேன். அவங்க வீடு மெயின்டாக இருக்கு. வீடு பண்ணலாம் ஒரு ரோடு உயரம். அழுதுகிட்டே இருக்கேன். அழுதுகிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் அழாதீங்கன்னு சொல்கிறேன். புத்தகத்தில் சேர் போட்டு அழுதுகிட்டே இருக்கேன். அழுதுகிட்டு போது ஒரு 1/2 மணி நேரம் கூட அழுது ஜோம் இருப்பேன். ஒரு 3 மணிட்டு இருக்கும். 2 மகன் ஒரு விளையாட்டு ஒரு மகன் சொல்ல அரிசி விழுதுப்பா வாசல் அரிசி விழுதுங்க. அரிசி விழுதான்னு மாமியாரும் ஒய்ஃபு கலந்து பார்க்குறாங்க. வாசல்ல 50 கிலோ அரிசி தட்டி போட்டுருக்கு. ஆள் இல்லை பையும் இல்லை. அலையிலையா ஆள் இல்லை பையும் இல்லை. ஒன்று தான் நம்ம வீட்டு தந்துட்டு போனோம். அது நான் தட்டேன்னு சொல்லணும். தட்டி விடணும். அந்த தெருவில் ஒரு 10-15 வீடு மேலே இருக்குது. இவங்க வீட்டு வாசல் கரெக்டாக தட்டி போட்டுருக்கு. நல்ல பொண்ணு அரிசி கொடுத்த அரிசி. அது ரேஷன் அரிசி கிடையாது. நல்ல அரிசி. எலியாவின் தேவன் அந்த பச்சை காலத்து போச்சது போல அற்புதம் அதிசயமா அந்த கொரோனா நாட்கள்ல அந்த அற்புதமா நடத்துறாங்க. சப்பா ரச்சித்த தகப்பனை கைவிடாம எல்லாரும் அந்த தட்டிகள் அள்ளிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கைவிடாம இசை என்கிட்ட இருப்பாங்க, பேசுவாங்க. அவனே பயப்படாத பேசுவாங்க. கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ராத்திரி மூலம் ஒரே பயங்கரமா இருக்கும். ராத்திரி மூலம் தூக்கம் வராது. தூக்கம் மாத்திரை போட்டு தூக்கம் வராது. அது தூக்கம் ஒரு 10 நாள் கடுமையாக அவஸ்தைப்பட்டேன். எவ்வளவு ஆஸ்பத்திரி பார்த்து என்னெல்லாம் எழுதி தர மாத்திரை எல்லாம் எழுதி தரார். ஒண்ணுக்கு அடங்கல. எல்லாமே ஆவி பிடிச்சு பார்த்து அதுக்கும் அடங்கல.
இந்த கொரோனா டெஸ்ட் எழுதிட்டார். இப்போ கொரோனா போங்க உடனே போங்க உடனே போங்க உயிருக்கு ஆபத்தாயிரம் 1000 சளி இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பயங்கர இழுப்பு உடனே பக்கத்து வீடு அவங்க சொந்தக்கார வீடு அவங்க செல்லூர் பேர் அவங்க சொல்லி தந்தாங்க. 4 மணிக்கு போட்டு ஜோம் பண்ணிட்டாரு. 4 மணிக்கு ஜோம் பண்ணேன். அன்னைக்கு ஜோம் பண்ணி அந்த அந்த 10 நிமிஷத்துல இருமல் வந்துச்சு. அன்னைக்கு இரவு முழுதும் நல்லா இருமையுமே சளியோட ஒரு கப்பு சளி எல்லா வழியும் வந்துருச்சு உள்ளது. அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கினேன். உடனே விடுதலை டைப்பாய்டு காய்ச்சல பாதிக்கப்பட்டேன். அதுல விடுதலை டாக்டர் 10 ஊசி போடணும்னாரு. 5 ஊசி தான் போட்டாங்க. அது விடுதலை கொடுத்தாங்க. சப்பா ஒரு பாம்பு தலை விழுந்துருச்சு, பெரிய பாம்பு எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கும்போது எங்க வெளியே அப்போ கால் வந்து இப்படி சாத்தங்க எவ்வளவு எழுப்பி வந்தான். கிறிஸ்டிங்க எழுப்பி வந்தான். எங்களை ஒன்று சேதப்பட்டது கூட ஆட்ட முடியல. அப்ப அற்புதமாக கூட இருந்து நடத்தினாங்க, கிருபை நடத்தினாங்க. அப்ப அதாவது அன்னைக்கு நான் மனந்திரமான பேர்ந்தா இப்ப நரகத்துக்கு போயிருப்பேன், அக்கை கடல் போயிருப்பேன். அக்கைகளை சாதாரண வாய்ப்பு எழுதப்படுறது அக்கை பயங்கரமான கடல், அக்கை கடல் எழுதப்பட்டிருக்கு. அந்த தீக்கு பிறவையா இறையாயிருப்பேன். கிருபையா ரட்சித்து அந்த பரிசுத்தோடு ரட்சித்து அற்புத அதிசயமாக பாவத்தில் விடுதலை, சாபத்தில் விடுதலை, எல்லா அக்களும் விடுதலை கொடுத்து இந்த ரட்சிப்புன்னு பார்த்து தொழுது கொள்ள கிருபை வச்சிருக்காங்க. நான் ஜோமண்டே அந்த ஜோமண்டே பேசுறா சொன்னாங்க. மகனே ஜோமத்தை கேட்டுதான் இருக்கேன், உனக்கு சுகம் தருவேன், இந்த சாட்சி நிறுத்து, லேசா பண்ண நான் உனக்கு சொல்ற லேசா காரியம் என் சகோதரி காத்துரு அந்த சொல்ல ஒரே வார்த்தை காத்துரு உனக்கு சுகம் தருவேன் சொல்லி பேசிருக்காங்க. சாட்சி தான் சொல்லுவாங்க. ஆமே. அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலும் உடன்குடி சக்தி நகரம் சுயவரப்பு ஜெபக்குழுவின் ஊழியத்தை இந்த பிராஞ்சரை திருச்சபையில நிறைவேற்றுவதற்கு தேவாதி தேவன் முன்குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். இந்த திட்டத்தின்படி இந்த நாளில் காலையில் ஜோசிசர் வந்து தேவனுடைய உயர்ந்த வார்த்தைகள், சிறந்த வார்த்தைகள், ரட்சிப்பின் வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி இந்த மாலை நேரத்தில் நாங்களும் வந்து இந்த திருச்சபையிலே ஒவ்வொரு வீடாக சந்தித்து ஒவ்வொருவருக்காக ஜெபித்து அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய வார்த்தைகளை சொல்லி கடந்து வந்திருக்கு. இந்த வேளையில அருமையான நல்ல ஒரு சாட்சி ஆண்டவர் நமக்கு தந்தார். அடிமை கூட இந்த வேளையில சாட்சி சுருக்கமாக சொல்லிவிட்டு தேவ வார்த்தைக்கு கடந்து செல்லலாம் என்று சொல்ல நினைக்கிறேன். என்னுடைய பெயர் கிருபைமணி. என்னுடைய தகப்பனார் வாலிப நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். தெருவாக மக்கப்போல் பிடித்து சுவிசேஷத்தை அருமையான ஜெபசிங் சார் கூட அறிவிக்கிறவர். அப்படி அறிவித்து தேவனுடைய அன்பை சந்திகளிலே, பஸ் ஸ்டாண்டிலே, எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் சொல்லுகிறாரோ அந்தந்த இடங்களெல்லாம் சொல்லி எங்களையும் பக்தி உள்ள ஒரு பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டார்கள். ஆனால் எனக்கு 5 வயதில் அம்மா இறந்து விட்டபடினா நான் வளர்க்கப்படுவதற்கு கஷ்டப்பட்டேன். போர்டிங்கில் சேர்க்கப்பட்டேன். போர்டிங்கில் நன்றாக ஆலயத்துக்கு தந்தோறும் காலை மாலை கூப்பிட்டு கொண்டு போவார்கள். சில கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகும்போது அந்த கன்வென்ஷன் கூட்டங்களிலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும். அப்பொழுது எம்எல் ஜெபசிங்கன் எல்லாம் வந்திருக்கிறாங்க, ஏன்னா பல ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், அவரை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று சொல்லி அந்த அன்பின் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி கடைசியில் உங்களுக்குள்ள ஒரு விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்குது, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். இயேசுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தாதான் அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ள வர முடியும், ரட்சிக்கப்பட முடியும். அப்படி பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டாதான் நீங்கள் பரலோக வாழ்வு பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் மரணத்துக்கு பிறகு 2 இடம் இருக்குது. ஒன்று பாதாளம், ஒன்று நரகம். அந்த மோட்சம் அந்த தேவதூதர்களாக இருக்கிற பரிசுத்தவான்களாக இருக்கிறவங்களுடைய அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்கள் மறந்துருக்கணும், பாவம் மன்னிக்கப்படணும், ஆண்டவர் சொந்த ரட்சிகரை ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் செய்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். இப்படி கன்வென்ஷன் கூட்டங்கள் சொல்லும்போது எனக்கும் ஒரு ஆசை வரும். வாலிப நாட்களுக்கு ஏற்றபடி ஒரு ஆசை. அது எப்படியாவது நான் மறந்துருமனப்பான்னு சொல்லி தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவது உண்டு, ஆண்டவத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பது உண்டு. அங்கே ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பையன் காலத்துக்கு எட்டி உதைச்சிட்டான். உதைச்ச உடனே எனக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை. என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லையே, தாய் இல்லையே, அம்மா இல்லையேன்னு சொல்லி அழுது அதில் ஒரு பெரிய ஒரு மீன் தொட்டி கட்டி போடுறது, அதில் விழுந்து செத்துற வேண்டியதான் நினச்சிருந்தேன். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னை நேசித்த ஆண்டவர் ஒரு பாடல் மூலமாக என்னுடைய மனதை மாற்றினான். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் வரவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். இந்த பாடல் எனக்குள்ளே வந்தபோது ஆவியானவரோடு கூட பேச ஆரம்பித்தார். நீ இதில் விழுந்து செத்துட்டா ஆத்மா நரகத்துக்கு போயிடும், அங்கிருந்து திரும்பி வர முடியாது, நித்திய காலமாய் வேதனைப்பட இருக்கும். அதனால நீ சாக வேண்டாம்,
நீ என்ன பின்பற்றுவான்னு சொன்னாரு. இப்படி பின்பற்றி வர சொன்னதுனால ஆண்டவரை தேட ஆரம்பித்தேன். புதிய ஏற்பாடை கையில் வச்சுட்டு தனியாக போய் உட்கார்ந்து அதை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள், இயேசுடைய வாழ்க்கையில அவர் செய்த உயர்ந்த காரியங்கள், அது மாத்திரமல்ல ஒவ்வொருவருக்காக அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்காக ஒப்பு கொடுத்த அந்த அன்பு எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து தனியாக உட்கார்ந்து அழுது ஆண்டவரே நானும் பாவம் செஞ்சிருக்கிறேன்ப்பா, என் பாவத்தை நீங்கள் மன்னிங்கப்பான்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறேன். அழுது அந்த போர்டிங்கில் 150 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இரவு நேரங்களில் பாடல் பாடுவதற்கு டைம் கொடுக்கப்படும். அப்படி பாட்டு யாரெல்லாம் பாடுறான்னு சொல்லும்போது நான் முதல்ல போய் நின்று பாடி எந்த உள்ளம் தங்கும் ஏசு நாயகாங்கிற பாட்டை பாடுவேன். இப்படி அந்த நாட்களில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாட்டு பாடுவேன். இப்படிப்பட்ட காலங்களிலே ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு 35 ரூபா வந்துச்சு. அந்த 35 ரூபாய்க்கு ஐயர்வாள் என்ன வாங்கணும்னு கேட்டாங்க. ஒரு புல்புல் தாரை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி, அது ஒரு இசைக்கருவி. அதை வாங்கி தருமுந்தி ஐயா கேட்டாங்க, உனக்கு வாசிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. வாசிக்க தெரியாதியா, ஆனாலும் வாசித்துருவேன் அப்படின்னு சொல்லி பழகி அதில் எலக்ட்ரிஃபைடு பண்ணி அநேக கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போட்டேன். ஒரு சாட்சியாக எழுப்பினா கூட ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். 150 பேருக்கு முன்னால் பாட்டு பாடின என்ன இன்னைக்கு பாட்டு பாடுற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். 1994ஆம் வருடம் ஒரு குடிகாரனை ரோட்டில் போட்டு அடித்தேன். இப்படி அடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த குடிகாரனை அடித்த பிறகு அந்த நாள் ஆண்டவர் எனக்கு சந்திப்பை கொடுத்தார். ஒரு இடத்துல வசூல் பண்ணிட்டு நிற்கும்போது கிருபைமணின்னு சொல்லி ஒரு குரல் வலது பக்கத்தில் வந்துச்சு. எட்டி பார்க்க ஒருத்தருமே இல்லை. திரும்பி இன்னொரு இடது பக்கத்தில் வந்து கிருபைமணின்னு சொல்லி குரல் வந்துச்சு. எட்டி பார்க்க ஒருத்தருமே இல்லை. பிறகு எனக்கு பின்னால் இருந்து கிருபைமணின்னு சொல்லி குரல் கூட்டம் இருந்துச்சு. எட்டி பார்க்க ஒருத்தரும் இல்லை. என்னை சுற்றிலும் ஒருவர் நிற்பதை உணர்ந்தேன். கரண்ட் சாக்கு போல இருந்தது. இனி இப்படி செய்யாதே, இந்த வார்த்தை மாத்திரம் என் இதயத்துக்குள்ள விழுந்துச்சு. அப்படி விழுந்த பிறகு அந்த நாளில் இன்னும் அதிகமாக ஆண்டவரத்தில் போய் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை ரட்சிங்கப்பான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். இதை பார்க்குறவங்கெல்லாம் உன்னுடைய சாயல் மாறி இருக்குது, முன்பு போல இல்லை, பழைய சுபாவம், கோபமாக இருப்பா, யார்ட்டையும் சண்டை போடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கராத்தேலாம் படிச்சிருந்தேன். அப்படி கராத்தே படித்தது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனால் இந்த விதமான ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும்போது எனக்கு ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை ஆண்டு தந்தார். அதுலேருந்து நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன்னா, எப்பொழுதும் என் இருதயத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்றாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவரோடு பேசினார். இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி என்னோடு கூட என்னுடைய நிலைமையை தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை ஆண்டு வெளிப்படுத்தினை பார்த்து நான் ஆலய பாடலுக்குள்ளெல்லாம் இருந்து நன்றாக பாட்டு பாடுவேன். இப்படிலாம் இருந்தாலும் இருதயத்தை திறந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறபடி இருதயத்தை திறந்து கொடுத்தேன். இயேசுவை என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என் உள்ளத்துக்குள்ள வந்து தங்குங்கன்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் வந்து உள்ளத்துக்குள்ள தங்கி எனக்குள்ள இருந்த கடுமையான பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு உணர்த்தி என்னை அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து மாற்றி எனக்கு ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை தந்து எப்போதும் துதிக்கக்கூடிய இருதயத்தை தந்தார். இப்படி துதித்து ஸ்தோத்திரித்து கொண்டு இருக்கும்போது 1996ஆம் வருடம் ஒரு புதிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. என் உள்ளம் பொங்கி நிறைந்ததை காண முடிந்தது. அந்த நாளில் எனக்கு ஒரு புதிய பாடலை ஆண்டவர் தந்தார். பெயர் சொல்லி அழைத்த என் தேவன், 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 அவர் நல்லவர் வல்லவர் அதிசயமானவரே, அவர் நல்லவர் வல்லவர் அடைக்கலமானவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறினாரே, பரிசுத்த ஆவியை தந்திடுவார், நேற்றும் இன்றும் என்றும் மாறினாரே, பரிசுத்த ஆவியை தந்திடுவார், சமாதானம் சந்தோஷம் தந்திடுவார், சத்திய வழிகளில் நடத்திடுவார். இந்த பாடல்
என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கிடைத்த போது என்னுடைய மகன், மூத்த மகன் சின்ன பையனாக இருந்தான். அப்போ என்னோட தான் சேர்ந்து படுப்பான். அப்போ இந்த பாட்டு வந்த உடனே ஒரு 8 மணிக்கு போல் இந்த பாட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இந்த பாட்டு மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சேன். அப்போல்லாம் பதிஞ்சு வைக்கிறதுக்கு டேப் ரெக்கார்டு கிடையாது. அப்போ ரொம்ப வசதி கம்மி. அதை பதிஞ்சு வைக்க முடியாமல் இதை பாடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இவன் போய் படுத்து தூங்குவான்னு பார்த்தா தூங்க மாட்டேங்கிறான். திரும்ப நீ வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சரின்னு சொல்லி போய் படுத்தேன். 2 மணிக்கு படுத்தேன். படுத்து தூங்கியாச்சு. காலையில் பாட்டு மறந்து போச்சு. மறந்த உடனே திருப்பி, ஆண்டவரே எனக்கு நல்ல பாட்டு தந்தீங்களே, என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களே, எனக்கு அந்த பாட்டை திருப்பி ஞாபகப்படுத்தணும், நல்லா இருக்குமே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டு திருப்பி அந்த பாட்டை ஞாபகப்படுத்தினாங்க. திருப்பி அந்த பாட்டு 1999 ஒரு ஆடியோ கேசட் வெளியிடும் போது அது முதல் பாடலாக இடம்பெற்றது. ஒரு 8 பாடல்கள் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக வெளியிடப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நினைக்க முடியாத காரியங்கள் ஆண்டு செய்தார். நிறைய சாட்சிகள் இருக்கிறது. செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசவர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டீரோ. ஐயா மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவா பெரியவா, தேவனே நீ பரிசுத்த பரிசுத்த, தேவனே நீ நல்லவா நல்லவா, தேவனே நீ வல்லவர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டீரோ. ஐயா மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மிக்க மாட்டீரோ. ஒரு நாள் ஒரு வாலிபன் தன்னுடைய கையில ஒரு வண்ணத்து பூச்சி வைத்துக்கொண்டு ஒரு ஞானிடத்துல போய், உங்களை ஞானின்னு சொல்லிக் கொள்றீங்களே, என் கைக்குள்ள ஒரு வண்ணத்து பூச்சி இருக்கு. வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்குதா செத்து இருக்குதா, நீங்க சொல்லுங்க, உங்க ஞானத்தினால சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஞானி கிட்ட ஒரு கேள்வி. அந்த கேள்வி கேட்கும்போது ஞானி யோசித்தாரு. ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு அற்ப ஒரு பறவை, அது அந்த கைக்குள்ள இருக்குது. அதை அவன் நசுக்கி இருத்துனாலும் அது செத்து போயிடும். அது நசுக்காம அப்படி வைத்திருந்து கையை திறந்து அது பறந்து போயிடும். ஒரு யோசித்து பார்த்து விட்டு சொன்னாராம், இந்த வண்ணத்து பூச்சி உயிரோடு இருக்கிறதும் செத்து இருக்கிறதும் அவன் கையை பொறுத்ததுன்னு சொன்னாராம். அப்படி சொன்னிட்டு அவன் யோசித்து பார்க்கிறான், இந்த கையில் இருக்கிற வண்ணத்து பூச்சி எப்படி இருக்குதோ இதே போல எனக்குள்ள விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவை நான் வந்து பிழைக்க பண்றதுக்கும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இந்த ஆத்மாவை அழிச்சுக்கிறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினும் நீதிக்கு சுதந்திர வழியானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நோவா ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பூமி ஒரு முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே நோவா தேவ எச்சரிப்பு பெற்ற ஒரு மனிதன். அது மட்டுமல்ல, அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே ஒரு உத்தமன், ஒரு நீதிமான் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கிருபை பெற்றவன். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அருமையான சார் ஆரம்பத்தில் ஒரு வசனம் தான் சொன்னாங்க, அந்த இருதயத்தை கடினப்படுத்தினால் என்று சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, அந்த பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்டது. கடினப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய இதயத்தை கடினப்படுத்த. இதே போல நோவாவுடைய காலத்திலே அந்த பேழை உண்டு பண்ணும் போது பேழையினுடைய கதவு எங்க வைக்கப்பட்டது தெரியுமா? மேல உயரத்தில் வைக்கப்பட்டது. கடைசியில் குடும்பம் ஏறிட்டு பேழைக்குள்ள ஏறி அவங்க
தப்பிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. 120 வருஷம் அந்த பேழையை கட்டும்போது அந்த மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க, இப்படிலாம் பேழை கட்டுறாங்களே எதுக்கு என்று சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அந்த காலம் ஒரு செழிப்பான காலமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை மழை பெய்யாத காலம், மழையை பார்த்திராத மக்களாக இருந்திருக்கலாம். ஊற்றுக்கணெல்லாம் திறக்குமா, இந்த பேழை மிதக்குமா என்றெல்லாம் யோசித்து இருந்திருக்கலாம். ஆனா நடந்ததா? நடந்தது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலே சொல்லி இருக்கிற காரியங்களை நினைத்து பார்க்க வேண்டும் அல்லவா? ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது மனுஷகுமாரன் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் இழுத்துக் கொள்வார் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஒருவனை பிதா இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வாரான் என்று சொல்லி இருக்கிறார். இந்த திருச்சபைக்கு எத்தனையோ பேர் வருகிறோம். இன்னைக்கு ஒரு சிலராக நீங்க வந்திருக்கிறீங்க. எதனால வந்திருக்கிறீங்க தெரியுமா? ஆவியானவர் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த நல்ல செய்தியை நல்ல செய்தியை கேட்டு உன்னுடைய ஆத்மா பிழைப்பதற்கு வழியை தேடிக்கொள். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார், நம்பி அன்று அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினோ தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். ஆண்டவர் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எவன் மேல் இறுக்கமா இருக்க சித்தப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவர் மேல் உருக்கமா இருப்பேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம் என்று இயேசு சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, மத்தேயு 8:20 சொல்லியிருக்கிறார், நரிகளுக்கு கிளிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அதுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்குறீங்களா? இடம் கொடுத்தாச்சுன்னா உங்க இருதயத்துக்குள்ள இயேசு வரும்போது நீங்க யாருடைய பிள்ளைகள் தெரியுமா? அவருடைய நாமத்தினால் விசுவாசமா இருக்கிறவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கு, உரிமை கொடுத்திருக்கிறார். அவர் சொந்த மாதிரி வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதான் தப்பு. இதுக்கு இந்த திருச்சபையில் வர்றோம். திருச்சபையில் வந்து ஒரு திருமணம் ஆராதனை நடக்கும் வச்சுக்கலாம். பொண்ணு மாப்பிள்ளை இருப்பாங்க. அவங்ககிட்ட இவர் விவாக கணவராக ஏற்றுக்கொள்ள நீ ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லி கேட்கும்போது ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னாதான் அதுக்கு அடுத்த பகுதிக்கு போவாங்க. அப்படி 2 பேர்ட்டையும் கேள்வி கேட்பாங்க. இந்த திருமணம் வந்து ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து பலுகி பெருகி பூமியினர் ஆசீர்வதித்த ஒரு இடம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, குடும்பமாக இருக்கணும். இன்னைக்கு இந்த திருச்சபைக்கு வரும்போது என்ன செய்ய தெரியுமா? குடும்பமாக வர வேண்டும். குடும்பமாக இந்த ஆண்டுடைய வார்த்தைகள் அது எதுக்காக? ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம். அந்த ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு வர வேண்டும். எலியா ஆகாரத்துக்காக கவலைப்படலை. காகத்தை கொண்டு போஷித்தார், சாரி பார்த்து விதவை கொண்டு போஷித்தார். அது மட்டுமல்ல, தூரத்தில் போய் சூரிய செடியில் படுத்துக்கொள்ளும் போது தேவ தூதர்கள் கொண்டு இருந்து நினைச்சவங்க அப்பத்தை கொடுத்து போஷித்தாங்க. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எங்க ஆத்மா பிழைச்சிக்கிட்டதுனாலதான் இந்த விதமான ஒரு அனுபவத்தோடு கூட வந்து நின்று இந்த சாட்சிகளை சொல்லுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற சாமுவேல்ல சாட்சியை கேட்பீங்கன்னு சொன்னா அவங்க கடன் பிரச்சனை சாகணும் இருந்தாங்க. ஆனா அவங்களும் வாழ்க்கையில மோகன் சிலாசன கூட்டத்துக்கு போகும்போது அவங்க அந்த அப்பண்டிஸ்ல கஷ்டப்பட்டதை ஆண்டு சொல்லி ஒரு விடுதலை கொடுத்தது ஒரு முதல் அடிப்படை காரியம், அற்புதம். அதன் வழியாக பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவங்க வீட்டம்மா சொல்லி ஜெபித்து பாவம் மன்னிக்கப்பட்டு விஷயத்துக்கு மேல் லாஸ் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த குழுவில் அழைக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். சாமுவேல் என்ன ஊழியத்து கூட்டு போன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது அவங்களை சந்திக்கிறேன். அண்ணே நீங்க எங்களோட ஊழியத்துக்கு வாங்க. நானும் அத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஊழியத்துக்கு வந்தாங்க, எத்தனையோ இடங்களில் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அழுது கண்ணீர் விட்டு இந்த சாட்சியை சொல்லுவாங்க. ஏசு அவங்களை கடன் பாரத்தில் கைவிடல, அவங்களை தூக்கி எடுத்து ரட்சித்திருக்கிறார். இதே போல அருமையான லிவி தம்பி, அவங்க அப்பதான் இதுக்கு முந்தி நாங்கள் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வரும்போது தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொண்டவங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மகிமையை ரொம்ப விவரித்து சொல்லுவாங்க. தேவனுடைய ராஜ்யம்
நம்முடைய வாழ்க்கையில கிடைத்தது பெரிய ஒரு பாக்கியம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோமா, அதுக்கு புறமே இருக்கிறோமா என்று சொல்லி தெளிவாக சொல்லுவாங்க. அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்ம இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தணும், திருச்சபையில் ஆயத்தப்படுத்தப்படுகிறோம். ஒரு வாலிபம் வந்து ஆண்டவரத்தில் பணிந்து கொண்டு முழங்கால் போட்டு, ஆண்டவரே நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், என்ன செய்யணும்? கற்பனையெல்லாம் கை கொள்ளு, சிறு வயதிலே கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்றான். இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு தருத்தரு கொடுத்துரு, அப்ப நீ உள்ள பிரவேசிக்கலாம். துக்கத்தோடு போய்விட்டான், துக்கத்தோடு போய்விட்டான், சஞ்சலத்தோடு போய்விட்டான். என்ன பரிதாபம் பாருங்க. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை, என் அன்பின் கிருபையினால் சேர்த்திடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தால் சேர்த்திடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, கெட்ட குமாரனை போல் துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, நந்தை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. இந்த இளைய குமாரன் எப்படி வந்து சமாதானமாக பாருங்க. பாவிதான் ஐயா, பாவிதான், ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு அன்பு, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அன்பு. ஒரு நாள் ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கு என்பதாக ஒரு குற்றவாளி அழுது கொண்டே இருந்தான். ஏன்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய குற்றவாளி, மரண தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ நிறைய போர் வீரர்களாக நிற்கிறாங்க. உள்ளே யாரும் சும்மா உள்ள போக முடியாது, ஜனாதிபதி பார்க்க முடியாது. ஜனாதிபதி கூப்பிட்டா போகலாம், வெளியே அழுதுகிட்டே இருக்கிறான். உள்ள இருந்து ஒரு சின்ன பையன் வெளியே வந்தான், ஓடி வந்தான், எல்லாரையும் பார்த்தான். பார்த்து போர் வீரர்கள்லாம் பார்க்காம பார்த்துட்டு ஒன்றும் நினைக்கல. கொஞ்சம் தூரத்தில் தள்ளி பார்க்க ஒருத்தன் அழுதுகிட்டே இருக்கிறான். கிட்ட வந்து கேட்குறான், எதுக்கு பாடுறா? நான் பாவி, நான் குற்றம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தண்டனை இருக்கு, உங்கள் அப்பாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும், ஒரு விடுதலை வேணும் என்று சொன்ன உடனே கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிட்டான். உள்ள கூட்டிட்டு போய் தகப்பட்டு சொல்றான், உங்களை பார்க்கணுமா, மன்னிப்பு கிடைக்கணுமா? மன்னிப்பு ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? காரணம் என்ன? அந்த ஜனாதிபதியுடைய மகன் இறங்கி வந்ததுனால அவருக்கு ஒரு மீட்பு, ஒரு விடுதலை. என்ன சுகம் ஆகா, என்ன சுகம், என் சமூக பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். பொன்னகர் மேடையில் என் நேரம் பாடலாம், பொன்னகர் மேடையில் என் நேரம் பாட, கிண்ணறம் தம்புடுவினை இன்னோசை கேட்கலாம், கிண்ணறம் தம்புடுவினை இன்னோசை கேட்கலாம். என்ன சுகம் ஆக, என்ன சுகம், என் ரட்சகரின் சமூக பேரானந்தம், பரமானந்த மோட்ச சுகானந்தம், அதை பெற்று அனுபவித்தால் என்ன சுகம். நல்லா சின்ன பையனா இருக்கும்போது இந்த சத்தியநகரம் சுவிருப்பு ஜபக்குழுவில் அநேகர் தியாகத்தோடு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும், எல்லாவற்றையும் வெறுத்து சுய வெறுப்பு ஜபக்குழு என்ற ஒரு பெயரோடு. அப்போ எனக்கெல்லாம் தெரியாது. ஒரு புஷ்பம் பாட்டியம்மா அவங்கள பார்க்கும்போது ஒரு சின்ன பிள்ளை போல இருப்பாங்க. நல்ல வயதானவங்க, நல்ல முடியலாம், நல்ல வெள்ளையாக இருக்கும். அவங்க பேசும்போது ஒரு சின்ன குழந்தை பேசுகிறது போல பேசுவாங்க. ஒரு மனம் திரும்புதல், ஒரு பரிசுத்தமாகுதல். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் ஊழியம் செய்து யோசிப்படுத்த மக்களை கூப்பிட்டு வெகு மனத்தாழ்மையோடு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் சொன்னேன்,
பிரயோஜனமானவைகளும் ஒன்றும் மறைத்து வைக்கல. வீடுகள் தோறும் மனம் திரும்புவதை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை குறித்தும் தெளிவாக சொன்னேன். நான் குற்றமற்றவன். ஏன்னு சொன்னா, நீதிமான் துன்மார்க்கன் பாவம் செய்யும் போது நீ எச்சரிக்கணும். தேவ எச்சரிப்பவன் கிடைக்கணும். திருச்சபையில் எச்சரிப்பு கிடைக்கும். ஏன் தெரியுமா? நம்ம நேசிக்கிறதுனால. தகப்பன் தன் பிள்ளை தவறான ஒரு பாதையில் போகும்போது சிக்ஷிப்பான் அல்லவா, கண்டிப்பான் அல்லவா? அதே போல சிக்ஷிக்கிறார், எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு எதுக்காகன்னு சொன்னா, நம்மை காத்துக்கொள்வதற்காக. இயேசு இந்த உலகத்தில் இந்த பாவத்துக்குரிய ஒரு தண்டனையை தாமலை ஏற்றுக்கொண்டார். விடுதலை வாங்கி தந்துட்டாரு. ஆனால் இந்த பாவத்துக்குரிய ஒரு கொடூரம் என்ன தெரியுமா? ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு வாய்க்கா போச்சு. அந்த வாய்க்காவில் ஒரு 2 பேர் உட்காந்து தூண்டிலில் புழுவை வச்சு தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தூண்டில் ஒரு மிதப்பக்கட்டை போட்டிருந்து இந்த மீன் நிறைய அப்படி அழகாக போச்சு. போகும்போது இந்த தூண்டிலில் சில மீன் கடிக்கிறது இந்த மிதப்பக்கட்டை அப்படி உள்ளே இழுக்கிறது தெரிஞ்ச உடனே இந்த பையங்க நினைச்சுவாங்கன்னா, தூண்டில் அந்த மிதப்பக்கட்டை இழுத்த உடனே கொஞ்சம் விடுன்னு சொல்கிறான். விட்ட உடனே இது கொஞ்சம் அப்படியே உள்ளே இழுத்துட்டு போகுது. நல்லா அது கவி பிடிச்சிக்கிடுது. பிடிச்ச உடனே நீ இப்போ சுண்டி இழுன்னு சொல்கிறான். இழுத்த உடனே அது மேலே வந்து வெளியே வந்து துடிச்சு அது செத்து போகுது. யோசித்து பார்க்கும்போது பாவத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் சிக்குண்டு, கண்ணிகளிலே சிக்குண்டு, அவங்க மரணங்கிற அந்த காலத்துக்குள்ளே போயிட்டாங்க. மரணங்கிற அந்த காலத்துக்குள்ளே போனதுனால தான் இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவோ நீ கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நீர் கிருபை, எத்தனை ஆச்சரியம். அப்போ ஆச்சரியமான ஒரு விடுதலை. தூண்டில்ல நம்ம சிக்காதபடிக்கு நம்மை காப்பாற்றுகிற ஒரு அன்பின் ஆண்டவர். ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருந்தார். அந்த பெரியவர், அவருக்கு ஒரு பையன் இருந்தான். இந்த பையன் நல்ல செல்ல பிள்ளைய வளர்க்கப்பட்டான். இந்த கிராமத்தில் அவர் தலைவர், அவர் தான் நியாயம் சொல்றவர். இந்த பையன் செல்லமாக வளர்க்கப்பட்டான். சின்ன வயசுலேருந்தே செல்லமாக வளர்க்கப்பட்டனால வாலிப நாட்கள் வந்தது. நிறைய தப்பு தவறுகள் செய்ய ஆரம்பித்தான். தகப்பன்ட்ட சொன்னாங்க, ஐயா உங்கள் பையன் நல்லா இருந்தான், இப்போ தப்பு செய்கிறான், தவறு செய்கிறான், என்ன செய்யனே தெரில, நீங்கள் எப்படியா சொல்லி அவன் திருந்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் அனுப்பிதான் பாவத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தில் ஆக்கணைக்குள் சிலுவையில் அடிக்கப்பட்ட இந்த பழைய சரீரம் சிலுவையில் அடைக்கப்பட்ட நீங்கள் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தை இதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடித்தாதான் அதுக்கு பிறகு மரணத்தின் சாயல் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர்த்தலின் சாயலிலே சமாதானம் என்று சொல்லப்படும் சமாதான சாயலில் வெளிப்படுவோம். இந்த தப்புகளுக்கெல்லாம் தப்பாட்டு சொல்லாச்சு. சொன்னவனே அவர் சொல்லி பார்த்தாரு, அவன் கேட்கல. அவங்க சொல்லிட்டாங்க, இனி வந்தாச்சுன்னா கெட்டி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சாங்க சொல்லிட்டாங்க. இவர் யோசித்து பார்த்தாரு, திருப்பியும் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. தப்பு பண்ணிட்டான், கெட்டி வச்சுட்டாங்க. கெட்டி வச்சவொடனே இந்த தகப்பனுக்கு சொல்லி அனுப்புனாங்க, உங்கள் பையனை வந்து பாருங்கள். இவர் வந்து பார்க்குறார், ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. அவர் ஊருக்கே நியாயம் சொன்ன மனுஷன். மகனை பார்க்குறான், மகன் கட்டி வைக்கப்பட்டிருக்கு. என்னப்பா இப்படி கட்டி வச்சிருக்க, என்ன செய்யறது? மனுக்குள் அன்னைக்கு இப்படித்தான் இருக்கு, பாபத்தில் கட்டப்பட்டிருக்கு. பரிதபிக்கிற நம்முடைய ஆண்டவர் குமாரன் அனுப்பினார். பாருங்க, குமாரன் சிலுவையில் அடிக்கப்படுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் யாரை தேடுகிறீர்கள்? இயேசுவை தேடுகிறோம். நான் தான் இயேசு, பிடிச்சுக்கிடுங்க. விண்கையா கட்டினாங்க, உள்ள கொண்டு போனாங்க, விசாரிச்சாங்க. சிலுவையில் அறையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவரை பிடிச்சி என்ன செய்ய முடியாது, சிலுவையில் அடிக்க முடியாது. அவர் வல்லமையுள்ள ஆண்டவர், வல்லமையான காரியங்களை செய்தவர். நான் தான் இயேசுன்னு சொன்னவொடனே பின்னிட்டு தரையில் விழுந்தாங்க.
அவ்வளவு வல்லமை உள்ள ஆண்டவர். யூதாஸ் முத்தத்தினால காட்டி கொடுத்தான். காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு சிலுவையில் அடிக்கப்பட கொண்டு போகப்பட்டார். நமக்காக இரத்த கோலமானார். வாரினால் அடிக்கப்பட்டார். சிலுவையிலே தொங்கினார். அந்த தாப்பும் பார்த்தாரு, ஒரு கல் கிடந்துச்சு, முட்டி முட்டி ரத்தம் வர்ற மாதிரி, எதுக்கப்பா பிடிச்சுதான்னு சொல்லி முட்டினாரு. ரத்தம் வந்ததை பார்த்தவங்க ஜனங்கள் அவுத்து விட்டாங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்தினார். நினைச்சு பார்க்கிறோமா? சிலுவை நோக்கி பார்க்கிறோமா? சிலுவை நோக்கி பார்க்கும்போதுதான் நமக்காக இந்த ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். நம்மை மீட்பதற்காக இவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். அவர் நமக்காக தம்மை ஒப்பு கொடுக்கலன்னா நமக்கு மீட்பு இல்லை. நம்மை அழைத்து அந்த ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு ஒரு அனுமதி அவர் மூலமா தான். தேவனை ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு சமமாயிருத்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். உலகத்தில் அகத்தியமுனியர் என்றவர் வாழ்ந்தார். அவர் சொன்னார், வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து மண்ணின் குடமான சம்சாரம் ஒன்று இல்லாமல் குவலயத்தில் தான் உதித்து குருவாயந்து தவத்தை காட்டி அன்பான சித்தலை இருத்து விட்டு அகண்டஸ்தலம் சென்றவரை அண்டுவாயே. அப்படி அகண்டஸ்தலம் சென்றவர் மீண்டும் வரப்போகிறார். அவரை சந்திக்க இந்த மனுக்குள் ஆயத்தப்படுதா? இல்லையே. நோவா தேவ எச்சரிப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தை வேலைக்குள்ளே ஏற்றுவதற்கு பயபக்தி உள்ளவனாகி விசுவாசித்து அந்த பேழை கட்டி அதுக்குள்ளே பிரவேசித்து குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றி கொண்டோம். ஜலப்பரலை வந்தது, உணராமல் இருந்தாங்க, எல்லாரையும் வாரிக்கொண்டு போய்விட்டது. ஒரு நாள் ஒரு படித்து நல்ல ஒரு மனிதன் அநேக இடங்களில் சுற்றுலா போன, இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டு சுற்றுலா தான் போகிறாங்க, சுற்றி பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. இவர் சுற்றி பார்க்க ஆசைப்படுறதுக்கு அப்படி போனார். போகும்போது ஒரு பெரிய ஒரு ஏரி, அந்த ஏரியில் நிறைய கலர் கலராக படகுல சவாரி போயிட்டு இருக்கேன். இவருக்கும் ஆசை, சுற்றி பார்க்கணும், இயற்கையை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி ஆசை. படகுல ஏறி போனார். ஏறி போகும்போது அந்த படகு ஓட்டுற வாலிப தம்பிகிட்ட, தம்பி நீ நல்லா படிச்சிருக்கலாமே, நல்ல உத்தியோகத்துக்கு வந்துருக்கலாம், உயர்வு பெற்றிருக்கலாமே என்று சொல்லி கேட்கும்போது இந்த பையன் சொல்கிறான், அந்த எங்கள் தகப்பனார் இந்த வேலை தான் செஞ்சாங்க, நாங்களும் இந்த வேலை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நிறைய வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்கு. கடைசியில் ஒரு பெரிய சூறைக்காற்று வந்தது. இந்த சூறைக்காற்று வந்த உடனே அவங்க அந்த படகு அப்படி லாந்த ஆரம்பிச்சு அவன் சொல்கிறான், இப்படி ஒரு நாள் சூறைக்காற்று வந்தது இல்லையா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? இவர் அரண்டுட்டார், நீச்சல் தெரியாது தம்பி, இவ்வளோ திருச்சபையில் இருக்கிறோமே, என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போருக்கு இடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? தலை சாய்க்க இடமில்லை, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்து, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்வது நல்லதல்ல. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்தான், 2 படகுல கால் வைக்கிறோமா, 2லையும் எல்லாமே கீழே விழுந்துடும். உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் இந்த உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தான். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகும், இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். கனிவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். கனிவுடன் ஓடிவா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாரை ஒன்று சேர்க்க போகிறார் திட்டம் இதுதான். பரலோக ராஜ்யம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கப்படுது தெரியுமா? அதுக்கு பாத்திரவான்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுது. அங்கே வர மனதில்லாமல் இருந்தாங்க, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்குள்ளே வர்றோம், ஆனால் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஆலயத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஆத்ம பிரவேசிக்கணும்னா ஒரு சுத்திகரிப்பு முதல்ல அவசியம். அதுக்கு தான் உடன்படிக்கை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறோமா? இயேசு எனக்காக பாடுபட்டாரே,
எனக்காக வேதனைப்பட்டாரே, சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு. அருமையான வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வியாதி வந்தது, வேலூருக்கு கொண்டு போனாங்க. ஆப்ரேஷன் பண்ணா பிழைக்க முடியுமோன்னு சொல்லி முயற்சி பண்ணணும்னு சொல்லி பிழைக்கிறதுக்கு கையெழுத்து வாங்கி ஆப்ரேஷன் பண்ணி கடைசியில் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஊருக்கு கொண்டு போங்கன்ட்டாங்க. உங்கள் ஊர் உடங்குடி, அது வரைக்கும் தான் உயிர் இருக்குன்னு சொல்லி நாசரேத்து லூக்கா ஆஸ்பத்திரிக்கு வரும்போது கொஞ்சம் உயிர் இருக்கிற மாதிரி தான் 2 நாள் வச்சுருந்தாங்க. ஊரில் இருந்தவங்களை வந்து பார்த்து, தங்கச்சி தோத்திரமா எப்படி இருக்கா, மருத்துவங்க இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் பிழைக்க மாட்டேன், என் கால் மாட்டிலையும் தலைக்கு மாட்டிலையும் தேவதூரில் என்னை அழைக்கிறதுக்கு வந்துட்டாங்க, நான் பிழைக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தேன், கரைதிரை ஒன்றும் இல்லாமல் மாசற்றதும் பிழையற்றதுமான சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தார், ஏற்றுக்கொண்டார். ஆத்மா பிரிந்து சென்றது, தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே சென்றது, ஒரு மங்களமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிமையான வாழ்க்கை. இந்த மகிமையான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த பூமியில் சுத்திகரிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும், மணவாட்டியை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், அலங்கரித்து கொண்டு தான் போகிறோம். அவர் எப்போ வருவான்னு சொல்லி மணவாளன் வெடி சத்தம் கேட்டவனே இங்கே எல்லாம் ஆயத்தப்படுறாங்க. இன்னைக்கு வெடி சத்தம் கேட்குது, மணவாளனாய் இயேசு வருகிற ஒரு சத்தம் கேட்குது. அவர் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கோடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே, பூகோளம் நடுங்கிடுமே வானலோகம் கழித்திடுமே. வானமண்டலத்துல சொல்லாம தேவதூர் வந்து நிற்பாங்க. அப்படி வருகை எப்படி தெரியுமா, வல்லமையா இருக்கும். பிதாவின் மகிமை பொருந்தினவரை வருவார். இனி பிரத்யட்சமாய் வரும்போது, முதல்ல வரும்போது பாவிகளை ரட்சிக்க வந்தார், நீதிமான்களில் பாவிகளை ரட்சிக்க வந்தார், இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் வந்தார், ஏழையாக வந்தார். உலகத்துல அவர் எதுவுமே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பெற்றுக்கொள். ஒன்றே ஒன்று, ஒரு பயங்கரமான நியாய தீர்ப்பு நாள் இருக்கு. அந்த நியாய தீர்ப்பு நாள் எல்லாரும் தப்புன்னு சொன்னா சிலுவைக்கு போயாகணும். சிலுவையில் ரத்தம் சிந்தியாகணும். அந்த ரத்தம் தான் எல்லாரையும் கழுவி சுத்திகரிக்கும். அப்படி சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் என்ன எப்படி இருப்பாங்க தெரியுமா, இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லாம் பாடும் எங்கும் சகித்த, சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார், சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரு எல்லாம் மனந்தம்பி சுவிசேஷத்துல செய்துட்டு இருந்தாரு. ஆனா பாவத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தா, ஏதோ ஒரு பாவம் இருந்திருக்கு. இருந்தவொடனே அவருக்கு வியாதிப்பட்டார், வீட்டில் இருந்தார். சக ஊழியக்காரர் போய் பார்க்கும்போது, சகோதரனை கேள்விப்பட்டேன், உனக்கு வியாதி வந்துட்டு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கா? மரணம்னு சொன்ன பயமா இருக்கப்பா, மரணம்னு சொன்ன பயமா இருக்கா? பையப்பா, நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு தானே போகிற, பாதாளத்துலேருந்து நமக்கு ஜெயம் வந்துட்டுலாம், ஏசு ஜெயித்து விட்டார்லாம். இல்லைப்பா எனக்கு பயமா இருக்கு. பயம் இருந்தாப்ப ஏதோ ஒரு பாவம் இருக்கு, ஒரு சின்ன பாவம் கூட கீழே இழுத்து கொண்டு போயிடும். வாலிப தங்கச்சி முழு நம்பிக்கையோடு தேவதூர் வந்துட்டாங்க, போப்பறேன்னு சொல்லி ஆயத்தத்தோடு போயிட்டாங்க. ஒரு பாவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால நம்பிக்கை இல்லை, பயம். ஜோம் பண்ணுவா ரெண்டு ஒரு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் பாவத்தை வெளிப்படுத்தணும். அடுத்த நாள் அவர் ஊழியக்காரர் வரார். என்ன பாவப்பா வெளிப்படுத்தப்படுது? ஒரு கோழி முட்டை சுற்றி வருது, கோழி முட்டை சுற்றி வருது. ஏன்பா? அநேக வருஷத்துக்கு முந்தி பக்கத்து வயலில் இருக்கிறவன் சொன்னான், சரியான விளைச்சல்னா இப்படி செய்தால் நல்லா விளைச்சல் இருக்கும், பார்த்துக்க, காசு மொத்தம் கூட நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். கொடுத்துட்டேன். என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், வேற யாருக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடாது. பூமியில இயேசு மாத்திரம், தெய்வத்தை மாத்திரம், அவருடைய கற்பனை மாத்திரம் கை கொள்ளணும். உலகமானது சுயஞானத்தினால தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிப்பதற்கு பிரியமாயிற்று. அவருக்கு விருப்பம் என்ன? இந்த பிரசங்கத்தினாலதான். பிரசங்கம் சொன்னதுக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல விருப்பம் இல்லை. போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காரர் போய் ஒழிப்பாரே,
தீக்கிரையாவது எண்ணி தீங்கி அழுவாரே. தீக்கிரையாவது எண்ணி தீங்கி அழுவாரே. ஒரு அருமையான ஊழியக்காரர் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தைய எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சார். தென்னை மரத்துக்கு ஏறுவார், ராத்திரி யாருக்கும் தெரியாம கொலையோடு வெட்டி கொண்டுவார். தம்பி சொன்ன மாதிரி சினிமா பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு சினிமா பார்க்கறதுக்கு அப்படியே அதை அந்த தென்னை கொலையோடு கொண்டு போய் விற்று காசாக்கி சினிமா தேட்டரில் படம் பார்த்து உலக பிரகாரமாக அவர் என்ன செஞ்சார், வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். நான் ஆண்டவர் சந்தித்தார். அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆத்துமா இன்றைக்கு மாதிரி தான் எங்கே போகும்னு சொல்லி கேட்டது போல கேட்ட உடனே ஒரு காய்ச்சல், ஒரு பயங்கர காய்ச்சல் வந்து அவர் படுக்கையில் இருந்தார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இவங்க நீங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், நீ மறித்தா எங்கே போவா, எங்கே போவ கேட்டவுடனே அவர் ஆடி போயிட்டார், ஒப்பு கொடுத்தார், ஆண்டை ஏற்றுக்கொண்டார். பெரிய சந்தோஷம். மரண நதி வேகமாயினும் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாயினும் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் மாறிக்கொள்ளுதே. மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே, மாட மாளிகை கூட கோபுரம் எல்லாம் போச்சுதே. ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே, ஐயோ மாய உடம்பு மண்ணில் போய் புகுந்து கொள்ளுதே. நம்ம ஒரு பாட்டியமா இருந்தாங்க. பாட்டியமாக காலாகாலத்துல பாட்டி நம்ம பாவத்தில் பிறந்திருக்கோம், ரட்சிக்கப்படணும், நம்ம பாவத்தோடு இருக்கோம், நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறதுக்கு இயேசுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. அவர் தான் பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்துல பாவிகள் தேடி வந்தவர், நமக்காக பாடுபட்டவர், சிலுவை சுமந்தவர், பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர். அவர்கிட்ட போய் பாட்டி நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லி சொன்னாங்க. சொன்னதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை, அவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை. வயதாச்சுது, கடந்து போகிற ஸ்டேஜ் ஆயிற்று. அந்த சரீர கண் மூடும்போது ஆவிக்குரிய கண்ணு திறக்கும். சாது சுந்தர் சிங் புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஒரு உலகம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆவிக்குரிய ஒரு உலகத்தில் அந்த கைலாச மகாரிஷி மூலமாக போகும்போது அநேக தேசங்களுக்கு போவாங்களாம். போய் பார்க்கும்போது சிலர் பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம், சிலர் பசுத்தமாக இருக்கு பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். பாவம் பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் ரெண்டும் கடைசி வரைக்கும் போராடும். பாவம் முன்னில் வேரோடு செத்த தண்டி என்னாகுது. ஆனால் எச்சரிக்கை வேண்டியது ஊழியக்காரருடைய கடமை. ஏன்னா ரத்த பிள்ளையை கேட்பேன், ரத்த கழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால இந்த பாட்டியம்மாவுக்கு காலாகாலத்தில் சுவிசேஷத்தை சொல்லியாச்சு. பாட்டி கேட்கல, ஒத்த ஆள் தான். வீட்டுக்குள்ளே இருட்டாந்தவுடனே அவங்க பயந்து வெளியே வந்து தெரு லைட்டில் உட்காந்துட்டாங்க. அவங்க கண்ட காட்சி, யாரெல்லாமோ வந்துருக்கிறாங்களே, கயிறுலாம் கொண்டு என்னை கட்டி கொண்டு போக வந்திருக்காங்க, நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்து இந்த ஊரில் என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா, யாருமே இல்லையா என்று சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. பயந்து அலறியிருக்காங்க. சுவிசேஷத்தை சொன்ன அந்த சகோதரர் பார்த்து, தம்பி என்னையும் காப்பாற்று, பாட்டியை காப்பாற்று. பாட்டி நான் தான் சொன்னேன், இயேசு தான் அவங்களை காப்பாற்ற முடியும், இயேசு தான் காப்பாற்ற முடியும், என்னால் காப்பாற்ற முடியும். இயேசுகிட்ட கேளுங்க. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலம் முடிந்தது, நாமும் ரட்சிக்கப்படலை. ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் இருதயத்தை கடினப்படுத்தாமல் இதை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு என்ன செய்வார், ஒரு மகிமையில காண செய்வார். மேகங்கள் நடுவே வாடி பிறக்கும், பூதங்கள் பூதங்கள் சூழ்ந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சூழ்ந்து நிற்கும். பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன் நான் பறந்திடுவேன். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும், என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். இந்த விதமாக இரண்டு விதமான காரியங்கள் காணப்படுகிறது. அதனால் மிஷனரி படித்தவர்கள் ஒரு தம்பி, ஒரு பலவீனம் உள்ளவங்க, அவங்க ஊழியத்தை நல்லா உற்சாகமாக செய்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மிஷனரிகளை வைத்து ஆகாரத்தை சாப்பிடாம போயிட்டாங்க. பிக்ஸ் வந்துட்டு
அதனால் அங்கே சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டு வருத்தப்பட்டு தனி அறைக்குள்ள பூட்டிக்கிட்டு அவன் பூட்டிக்கிட்டு கிடந்தான். பூட்டிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தில் ஒரு காரியம், அம்மாவும் அப்பாவும் வந்து நாங்கள் சொன்னோம் பார்த்தியா அந்த கூட்டத்துக்கு போகாதன்னு, நீ எங்கே கூட வந்து சொல்லி கூட்டு போய் ஒரு பெரிய பாதாளம் போல எந்த இடத்துல கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எங்கே நம்ம உறவு வைத்திருக்கிறோமோ அங்கே தான் நம்ம என்ன செய்வோம், போய் நிற்போம். இன்னைக்கு நேற்றைய தினத்துலாம் ஒரு காட்சியை பார்க்கும்போது பரலோகத்துக்கு ஒரு கை காட்டி இருக்கு, நரகத்துக்கு ஒரு கை காட்டி இருக்கு. அதில் கண்ட ஒரு காட்சி, ஒரு போதக பணியை செய்கிற மனிதர் ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருந்து அவரையும் அறியாமல் பாதாளத்துக்குள்ள அந்த எரிகிற அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறார். விசுவாசிகள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. 2 விதமான முடிவுகள் இருக்கு. இந்த திருச்சி வீட்டு நம்ம கடந்து போகும்போது நிச்சயமாக கடந்து தான் போகணும். ஏன்னு சொந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. பைபிள் சொல்லப்படுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்தியன் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான் இந்த திருச்சியினுடைய எதிர்பார்ப்பு தான். இந்த மணவாளனா இயேசு வரும்போது இந்த மணவாட்டியாக திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். அலங்கரிக்கப்பட்ட திருச்சபை, ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபை. நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கு? ஐக்கியம் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். எதிர்ப்பவோரும் மங்கே பின்னாமோர் பிதாக்கு அப்போஸ்தலரும் சாட்சிகளும் திரளாய் கூட, சாட்சிகளும் திரளாய் கூட, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, நீ ஆங்கிருப்பாயோ, சொல்லின் மனமே நான் ஆங்கிருப்பேனே, ஆங்கிருப்பேனே, நான் ஆங்கிருப்பேனே என் இயேசுவோடே. நிறைய பேரு காலம் போன பிறகுதான் யோசிக்கிறது உண்டு, காலம் பிந்தின பிறகுதான் யோசிக்கிறது உண்டு. ஐயோ கேட்டேன் இல்லையே, கேட்டேன் இல்லைன்னு வாலிபே நினைச்சுதான் கையை பனைஞ்சுக்கிட்டே இருக்கான். பரலோகத்துக்குள்ள போக முடியாம ஆவிக்குரிய உலகத்தில் சாதுசு பார்த்துட்டு எழுதுறா. உள்ளே பிரவேசிப்பதற்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க அங்கே இருப்பாங்க. நீங்களை நான் அங்கே இருப்பதற்கு நம்முடைய ரட்சிப்பின் நிச்சயத்தை சரிபார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆவியானவர் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நிலைமையில ஏதோ ஒரு பாவத்துக்குள்ள விழுந்திருந்தான், நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து நீ மனம் திரும்பன்னு சொல்லி சொல்றார். வாழ்க்கையில மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். அது மட்டுமல்ல, இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பது மிக மிக ஒரு நிச்சயத்துக்குரிய ஒரு காரியம். ஆவியான் நம்மோடு கூட இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். பஸ்ஸில் போகிறோம், பிரேக் அடிக்கும் போது ஒரு சோப் லைட் எரியும், பாவத்துக்குள்ளே போகும்போது ஒரு சோப் லைட் எரியும். ஆனால் பிசாசு என்ன செய்ய தெரியுமா, கொலையை காட்டி கச்சாப்பு கடையில் கொண்டு விட்டுட்டு போயிடும். கச்சாப்பு கடையில் உள்ள ஒரு ஆட்டை அறுக்கும் போதும் வெளியே இருக்கிற ஆடு நடுங்கும். முடிவில் ஒரு மாம்சம் ஒருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை வெறுத்தனே, கடந்து கொள்ளும் என் மனம் அலட்சியம் பண்ணினேன்னு சொல்லி முறையிடுவான்னு சொல்லி நீதிமன்ற 5 பாகங்களில் சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பார்ப்போம், ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் இவ்வளவு நேரம் நம்மோடு கூட பரலோகத்தின் மாட்சிமையை பாடல் மூலமாக, அவருடைய அனுபவத்தின் மூலமாக ரட்சிப்பின் மகிமையை நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வேதத்துல ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. இதை ஆராய்ந்து பார்க்கிற இந்த இடத்துக்கு வருகிறதுக்கு மனம் இருக்குதான்? உங்களுக்கு மனவலை இடத்துல ஆண்டு சொல்லி இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? இனி தினந்தோறும் ஆலயத்துக்கு வருவேன் தகப்பனே. முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்வோம். ஆவியார் நம்மோடு கூட பேசி நம்மை அவருடைய பக்கமாக இழுக்கிறார். நீயோனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயோனக்கு சொந்தம் அல்லவே, நீயோனக்கு சொந்தம் அல்லவே, நீ மகன் கிறிஸ்துநாதருக்கு சொந்தம், நீயோனக்கு சொந்தம் அல்லவே. ஒரு பெரிய ஒரு பாடகி லதா மங்கேஷ்கர் அவங்க வியாதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது தான் ஒரு உணர்வு கிடைச்சிது. அவங்க ஏற்கனவே
ஜெபம் பண்றவங்க அடிக்கடி போய் சந்திச்சிருக்கிறாங்க. இயேசு பாவம் மன்னிப்பா, பரலோகம் தருவார், சந்திச்சிருக்கிறாங்க. அவங்க யோசித்து கூட பார்க்கல. கடைசியில் மரணம் வரும்போது தான் யோசித்து சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு எவ்வளவோ பங்களாக்கள் இருக்கு. கடைசியில் சின்ன அறைக்குள்ள கொண்டு போட்டிருக்கிறாங்க. எத்தனையோ விதவிதமான ஆடைகள் இருக்கு. இந்த சின்ன ஒரு உடுப்பம் போட்டிருக்காங்க. எத்தனையோ விதவித பாதரட்சிகள் இருக்கு, எவ்வளவோ நகைகள் இருக்கு. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. பிரார்த்தனை செய்யறவங்க சொன்னது உண்மை. பழைய பாவதாசை வருகிறதோ, மேலே பாச்சமுனக்கு திரும்ப வருகிறதோ, ஆழியும் நிமிஷ தாசை காட்டிய ஆகினி கடத்தழுவாய் நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. ஆம் பரம்பிதாவே, நாங்கள் எங்களுக்கு சொந்தமல்ல தகப்பனே. ஆண்டவரே, சொந்தமாகிய பரலோகராஜ்யம் தான் எங்களுக்கு நித்தியமானது தகப்பனே. அதை நினைத்தவர்களாக தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தகப்பனே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாய் அடவே நாங்கள் பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அநேகருக்கு கொடுக்கிற விதமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கனியாய் வாழ்வதற்கு ஆண்டவரே கிருபையாய் இந்த காலத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க தகப்பனே. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆண்டவரே இந்த அருமையான திருச்சபையிலே வந்து தகப்பனே ஆண்டவரே கர்த்தாவே பாடல் வேலை மூலமாக, சாட்சியின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஆண்டவரே செய்தியின் மூலமாக கர்த்தாவே அநேக காரியங்களை கொடுத்து ஆண்டவரே திட்டமும் தெளிவுமாய் தகப்பனே ஒரு சிறு குழந்தைக்கு சொல்வது போல சொல்லி கொடுத்தீங்க தகப்பனே. ஆண்டவரே அருமையான கர்த்தாவே இந்த வார்த்தைகள் ஆண்டவரே யார் யார் செவியிலே விழுதப்பட்டது தகப்பனே, அந்த அவர்கள் செவியிலே விழுந்தது, ஒரு இருதயத்திலே விழுந்ததாய் தகப்பனே இருதயத்தை உமக்கென்று கொடுக்கத்தக்கதான கிருபைகளை தருமுறை ஜெபிக்க தகப்பனே. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு ஆண்டவரே போஜனம் பண்ணுவேன், நான் அவனோடு இருப்பேன் ஆண்டவரே என்று சொல்ல வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நித்தியத்தை களமாய் சமாதானத்தை சந்தோஷம் அருள்கிற தேவன் அப்பா சந்தோஷ சமாதானம் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே இந்த திருச்சபையானது ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட திருச்சபை தகப்பனே. அநேக ஆத்துமாக்களை உமக்கேட்டு நீ ஏற்படுத்திருக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறது ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம் சுவாமி. கர்த்தாவே அவர்களுக்காகவும் நீர் மரித்தீர் தகப்பனே, அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக தகப்பனே சிலுவையிலே ரத்தம் சிந்தினீர் தகப்பனே. அந்த ரத்தம் மீன் போக கூடாது தகப்பனே. ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் இன்னும் உம்மை அறியாத ஆத்துமாக்கள் ஆண்டவரே விக்கிரகத்தின் பிடியிலே சிக்கி இருக்கிற ஆத்துமாக்களை நீ மீட்டுக் கொண்டு வரும் ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் ஆண்டவரே இரக்கத்தினாலும் தயவினாலும் நீ மீட்டுக் கொண்டு வரும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தரே பெரிய காரியங்களை செய்ய முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயமானவர், அற்புதமானவர், மகிமையான தேவன், மகத்துவமுள்ள தேவனாய் இருக்கிறபடியாலும் துதிக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த திருச்சபை மூலமாக இந்த கிராமம் முழுவதும் நீர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே கர்த்தாவே நீ பூலோகம் என்றும் சுத்தி திரியும் தகப்பனே. உடைய கண்கள் பூலோகம் எங்கும் உலவை கொண்டிருக்கிற தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒரு மனதா எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் சொன்ன தேவன். இந்த தளத்திலே கூடி ஜெபிக்கிற ஜெபங்களை நீ கேட்டு அதன்படி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே கர்த்தாவே இந்த ஆலயத்திற்காகவும் சமூகத்தை வருகிறோம் தகப்பனே. இந்த ஆலய கட்டுமான பணிக்காகவும் சமூகத்தை வருகிறோம். ஆண்டவரே இந்த ஆலயத்தை முழுமையாக நீ கட்டி தருமுட ஜெபிக்கிறோம். அதற்கான பொருள் தேவைகள் எந்த தேவையானாலும் நீ சந்திக்கும் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போகிறவர் இந்த நீக்கி போட்டு அந்த ஆலயத்தை வெகு சீக்கிரத்தை கட்டி மறுபிரதேசத்தை செய்வதற்கான கிருபைகளை என் தேவனாய கர்த்தர் நீ பரலோகத்திலிருந்து கொடுக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் பரலோகத்தை கொடுத்து அநேக பாடல்கள் மூலமாய் நாங்கள் கேட்ட தகப்பனே. எவ்வளவு மிகுந்த சந்தோஷமான பாடலும் தகப்பனே.
அங்கே எப்போதும் துதித்து பாடுகின்ற பாடல்கள் தொனிகள் கேட்டுக்கொண்டே இருக்க தகப்பனே, அந்த பரலோகத்தை நாங்கள் ஒருவரும் இழந்து விடாதபடி, இந்த திருச்சபையார் யாரும் இழந்து விடாதபடி, இந்த கிராமத்தின் மக்கள் யாரும் இழந்து விடாதபடி அவரை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. மீட்டு கொண்டு வாங்க தகப்பனே, அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த திருச்சபையிலே அவருடைய யாரையெல்லாம் உடல சரீரத்துல பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களே நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. அதனால சுகப்படுத்துங்க தகப்பனே. அடரே பரம வைத்தியார கர்த்தவாய் நீர் அவரை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிற தகப்பனே. அவையானவரே, இந்த உலக திருச்சபையார் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள், தொழில்கள், விவசாயங்கள் எல்லாவற்றையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அடரே, வானத்தின் பலகணிகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், வானத்தின் பலகணிகளை கொடுத்து இந்த பிள்ளைகள் செய்கிற பிரயாசத்தின் கனிகளை புசிக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து கட்டளையிட வேண்டும் என்று நான் முன்னாடி தகப்பனே. அவையானவரே, நீர் மீதியான நேரம் முழுவதும் உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். அடரே, இந்த இரவிலே நீர் ஒவ்வொரு இடத்திலே பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இடைவேட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விதைக்கப்பட்ட வசனங்கள் ஒன்றும் வீண் போகாதபடி 30, 60, 100 பலன் கொடுக்கத்தான கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பெரியவர் தகப்பனே, நீ அதிசயமானவர் அப்பா. ஒருவரும் எண்ணக்கூடாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. நீ பெரிய அதிசயங்களை இந்த திருச்சபையின் மூலமாய் இந்த கிராமத்தில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையில ஏறெடுக்கிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இதற்கு தடையாயிருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகளை நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் அதமாக்கிப்படுகிறோம் தகப்பனே, கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவர் கர்த்தர் நீர் பெரியவர் தகப்பனே. ஆவியானவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனும் வல்லமையில பரமபிதாவே, ஆமென்.